ஓகே, எனக்கு ஒரு 2 minutes கொடுங்க. We will start. I'm just settling some technical things here. ஒரு 2 minutes. சரி, அனைவருக்கும் வணக்கம். ஓகே, சரி. இன்னைக்கு பேசுறது கேக்குதா? ஓகே, குட். ஓகே, சரி. இன்றைய டாபிக் வந்து கந்த சஷ்டி கவசமும் மெட்டாபிசிக்கல் வேல்யூஸும் அப்படிங்கிற தலைப்புல பேச போறோம். கந்த சஷ்டி கவசம் நம்மில் பல பேர் நன்கு அறிந்த ஒரு பாடல், அதுல சந்தேகம் இல்லை. நான் ஒரு சென்டென்ஸையா எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. அதாவது இந்த கந்த சஷ்டி கவசத்தை நாம் எப்படி பயன்படுத்தலாம், அதில் இருக்கக்கூடிய சில உண்மைகள் என்ன, அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும், எப்படி ஒரு மனோவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக அது நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? முதல்ல வந்து கந்த சஷ்டி கவசம் இதை எழுதியவர் பாடியவர் பாலதேவர் ஆயர். இது சில பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலதேவர் ஆயர் தான் கந்த சஷ்டி கவசத்தை முருகப்பெருமானை நினைத்து பாடியவர். உலகத்தில் மிக பிரபலமான ஒரு பாடல், முருகனுக்கு உகந்த ஒரு பாடல். பல குடும்பங்களில் இன்றும் காலையில் பாடப்படும் ஒரு பாடல் கந்த சஷ்டி கவசம். இப்போ இந்த கந்த சஷ்டி கவசம் பத்தி நான் பேசும்போது, நான் எப்பவுமே எல்லா டாக்ஸ்லயும் சொல்லியிருக்கேன், இந்த ஆன்மீகமா சில டாபிக்ஸ் பேசும்போது, ஹிந்துவிசம் தழுவி சில விஷயங்கள் பேசும்போது, தன்முனைப்பாக சில விஷயங்கள் பேசும்போது, கண்டிப்பாக பல பேருக்கும் பல விதமான கருத்துக்கள் இருக்கும். அப்போ கந்த சஷ்டி கவசம்க்கும் பல
கருத்துக்கள் இருக்கலாம், அதில் மாறுபட்ட கருத்துக்களும் இருக்கலாம். எது எப்படியோ எனக்கு தெரிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எது உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறதோ ஏற்றுக்கொள்ளுங்கள், உகந்தது இல்லை என்றால் நீங்கள் விட்டுவிடலாம். ஏன்னா இப்ப தமிழ்ல நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன். உதாரணத்துக்கு, தம்பி வீட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்லுவேன். 3 வார்த்தைகள். தம்பி வீட்டுக்கு போனான். இது 3 வார்த்தைகள் தான். ஆனா அதுல ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள் இருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா, தம்பி, அதாவது என்னுடைய தம்பி யாரோடையோ வீட்டுக்கு போனான் அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது என்னுடைய தம்பி அவனுடைய வீட்டுக்கு போனான் அப்படியும் வச்சுக்கலாம். அல்லது யாரோடையோ தம்பி யாருடைய வீட்டுக்கு போனான் அப்படியும் வச்சுக்கலாம். யாருடைய தம்பி யாருடைய வீட்டுக்கு போனான் அப்படியும் வச்சுக்கலாம். இப்படி ஒரு 3 வார்த்தைகளை நாம் பார்ப்போமேயானால் அதிலேயே பொருள் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. இத முதல்ல நம்ம ஏத்துக்கணும். வாழ்க்கையில நமக்கு புரிந்த ஆங்கிள் மட்டுமே வாழ்க்கை நடக்காது. நமக்கு ஒரு விஷயம் ஒரு ஆங்கிள் புரியும், அதற்கு மற்ற ஆங்கிளும் இருக்கலாம், மற்ற விவரங்களும் இருக்கலாம். அப்படிங்கிறத முதல்ல ஏற்றுக்கொண்டு நாம் இந்த மாதிரியான சில சொற்பொழிவுகளில் கலந்து கொள்ள வேண்டும். சரியா? எதுக்கு இதை நான் சொல்றேன்னாக்கா, பல இடங்கள்ல பல சொற்பொழிவுகள்லாம் செய்யும் போது சில பேர் சொல்லுவாங்க, சார் அந்த இடத்துல இப்படி சொன்னாங்க, இந்த இடத்துல இப்படி சொன்னாங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதுல யார் சரி யார் தவறு என்றெல்லாம் நம்ம வாதாடக்கூடாது. அவர்கள் எந்த நோக்கத்தில் எந்த பார்வையில் அதை பார்த்து புரிந்து கொண்டார்களோ அந்த நோக்கத்தில் இருந்து அவர்கள் அதை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்ப அந்த ஓப்பன் மைண்டட்னஸோட நாம் பார்க்க வேண்டும். அதுல இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு சொல்லும் போதே அதுல ஒரு மிக அழகான காரண பெயர் இருக்கிறது. கந்த சஷ்டி கவசம். இப்ப கந்த அப்படி என்றாலே முதல்ல கந்தன் அப்படின்னு பார்க்கலாம். கந்தன் முருகன், அதாவது 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி ஒன்றாக சேர்த்து கந்தன் அப்படிங்கிற வடிவத்தில் காட்சியளிக்க செய்தார். அது கந்தன். அதே கந்த என்ற பொருளுக்கு வார்த்தைக்கு இன்னொரு பொருளும் உண்டு. ஞானத்தால் அடைந்த உற்சாகம். அப்பனா முதல்ல நம்ம பார்க்கிறது ரிலிஜியஸா பார்க்கிறோம். கந்தன் என்றால் முருகப்பெருமான், 6 குழந்தைகள் ஒன்றானது, அது தான் கந்தன், கந்தன் ரூபத்தில் வந்தார். அதே கொஞ்சம் நம்ம சைக்கலாஜிக்கலா உணர்வோடு சேர்த்து பார்த்தால் ஞானத்தால் அடைந்த உற்சாகம். உற்சாகம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு பல நேரங்களில் பல வழிகளில் கிடைக்கலாம். அதுல ஞானத்தால் அடையக்கூடிய உற்சாகம் மிக பெரிய உயர்ந்த உற்சாகம். அதே மாதிரி கவசம். கவசம்னா நமக்கு தெரியும், ஆங்கிலத்துல ஷீல்ட்னு சொல்லுவோம். அந்த காலத்துல மன்னர்கள்லாம் வீரர்கள்லாம் போருக்கு போகும்போது கவசம் அணிந்து கொண்டு போனார்கள். காரணம் என்ன? அது நம்மை பாதுகாக்கிறது, ஒரு தற்காப்பு கொடுக்கிறது. அதான் கவசம், ஷீல்டுன்னு சொல்றோம். அப்ப கந்த கவசம். நடுவில் இருக்கக்கூடிய சஷ்டி. சஷ்டிங்கிறது ஒரு திதியாக பார்க்கலாம். அது 6ஆம் திதி, முருகருக்கு உகந்ததே 6. 6ஆம் திதியாக இருப்பதால் சஷ்டி அப்படிங்கிறது 6ங்கிற எண்ணை குறிக்கக்கூடியது. அதே நேரத்துல 6 விதமான பகைவர்களையும் அது குறிக்கும். 6 விதமான பகைவர்கள். ஒரு மனிதனுக்கு 6 விதமான பகைவர்கள் இருக்கிறார்கள். சில இடத்துல 8 என்பார்கள், அஷ்ட என்று சொல்வார்கள். இந்த இடத்துல நம்ம 6 பார்ப்போம். எது அந்த 6? ஒரு மனிதனை வாழ்க்கையை அழிக்கக்கூடிய 6 பகைவர்கள் யாரு? முதல்ல பாத்தீங்கன்னா ஆசை. ஆசைன்னு சொல்றோம் இல்லையா? நம்மளுடைய டிசையர்ஸ், குறிப்பாக அன்டிசைரபிள் டிசையர்ஸ், ஆசைப்படக்கூடாத விஷயத்துக்கு ஆசைப்படும் போது அந்த ஆசை ஒரு மனிதனை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும், இல்லைன்னா பேராசை ஆயிடும். அப்ப பேராசையாக மாறும் போது அது நம்மை அழிக்க ஆரம்பிக்குது, நம்மளே டிஸ்ட்ராய் பண்ணிடும். 2வது கோபம். ரவுத்திரம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? கோபம். ஒரு மனிதனுக்கு கோபம் என்பது அவனையும் அழிக்கக்கூடியது. ஒரு மனிதனுக்கு கோபம் தான் சத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க, விரோதி. 3வது லோபம். லோபம்னா என்ன? எதையுமே பகிர்ந்து கொள்ள முடியாத நிலை.
எதையுமே பகிர்ந்து கொள்ள முடியாத நிலை. சில பேருக்கு மனசே வராது, ரொம்ப சுருக்கமா சொன்னா கஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மனப்பான்மையில் இருக்கக்கூடியது லோபம். நான்காவது மோகம், அட்டாச்மெண்ட், எல்லாத்து மேலேயும் மோகம் கொள்ளுதல். மோகம்னா காமம் மோகம் அப்படின்னு பார்க்க கூடாது. எது பார்த்தாலும் ஆசையோடு ஆசை ஆசை ஆசையினே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. அந்த ஆசையில இருந்து விடுபடாத ஒரு மோட்சம் அடையாத ஒரு நிலை. அடுத்தது பாத்தீங்கன்னா மதம். மதம்னாக்கா என்ன? இந்த ஆணவத்தை குறிக்கும். நான் 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 அப்படிங்கிற ஒரு மதம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஆணவ செருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மர்ச்சயம். மர்ச்சயம்னா என்ன? மாச்சரியம்னா பொறாமை, பொறாமை குணம். அப்போ இந்த 6 சஷ்டிகளில் இருந்து ஒரு மனிதனை காக்கக்கூடியது தான் கந்த சஷ்டி கவசம். அப்படி என்றால் இந்த கவசத்தை யார் உண்மையிலேயே படித்து புரிந்து கொண்டு ஃபாலோ பண்றோமோ அவர்கள் இந்த 6 விதமான சஷ்டி பகைவர்களை அழித்து விட்டு, அதனால் அவர்களுக்கு ஒரு ஞானம் ஏற்படுகிறது இல்லையா, அந்த ஞானம் தரக்கூடிய உற்சாகம் தான் கந்த சஷ்டி கவசம். இதைத்தான் பாலதேவராயன் மிக அழகாக தெளிவாக நமக்கு கூறியிருக்கிறார். இதை யார் படிக்கிறார்களோ அவர்கள் முதலில் இந்த 6 பகைவர்களிடமிருந்து காக்கப்படுவார்கள். அப்படி அவர்கள் காக்கப்பட்டு விட்டால், அவர்களுக்கு ஒரு ஞானம் பிறந்து விட்டால், அந்த ஞானம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதனால் தான் முருகப்பெருமானை வேல் வைத்திருக்கிறார் என்று சொல்லும் போது அவரை ஒரு ஞான வேல் என்றும் அழைக்கிறோம். முருகனே ஞானப்பழம் என்று ஔவையார் பாடியிருக்கிறார்கள். ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அதனால் தான் சுவாமி மலையுடைய ஐதீகமே அதுதான். 6 படை வீடுகளில் சுவாமி மலைக்கு சென்றார். அப்பனுக்கே உபதேசம் செய்த சுப்பையன் அவன். ஞானத்தை சிவபெருமானுக்கே வழங்கியவன். அந்த ஞானம் மனிதர்களுக்கு எப்பொழுது வந்து சேருகிறதோ அவர்கள் இந்த சஷ்டியை அடக்கி அந்த ஸ்கந்த சஷ்டி கவசத்தின் வழி ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை பெற முடியும். அதனால் அதை மனம் வருந்து வாசிக்க வேண்டும், உணர வேண்டும், அதை கேட்க வேண்டும் என்பதற்காக பாலதேவராயர் நமக்கு அதை கொடுத்திருந்திருக்கிறார். இதுதான் கந்த சஷ்டி கவசத்துடைய சிம்பிளான ஒரு மீனிங். இப்ப கவசம்னு சொன்னேன் இல்லையா, இப்ப நம்மை பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்னேன். இந்த பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதலில் நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு மனிதனாக பிறக்கக்கூடியவர்கள் நம்ம ஒரு சைக்கோ பிசிக்கல் யூனிட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத பல இடத்துல நான் சொல்லியிருப்பேன். சைக்கோ பிசிக்கல் யூனிட் அப்படின்னா என்ன? நாம் ஒரு மனிதனாக உடல் ரீதியாக வாழ்கிறோம் இல்லையா, நம்ம பிசிக்கலாக உடல் ரீதியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி மன ரீதியாகவும் ஆத்ம நிலையிலேயும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆத்மா என்றால் அடிப்படையில் நம் சிந்தனை, ஆத்ம சைக்கலாஜிக்கலாவும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பாதுகாப்பு என்பது நம் உடலுக்கு மட்டும் போதாது, நம் மனதுக்கும் தேவை. அதே மாதிரி மனதுக்கு மட்டும் போதாது, நம் உடலுக்கும் தேவை. அதை உணர்ந்து தான் பாலதேவராயன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கந்த சஷ்டி கவசத்தில் நம்மளுடைய உடலையும் பாதுகாக்க வேண்டும், நம்மளுடைய சிந்தனைகளையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கவசத்தை ஏற்றிருக்கிறார். சரிங்களா? அப்போ இது என்ன பண்ணுது? அந்த சைக்கோ பிசிக்கல் யூனிட் அப்படிங்கிறது நமக்கு பேலன்ஸ் பண்ணப்படும் போது, நாம் பாதுகாக்கப்படும் போது ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுகிறது. நமக்குள் ஒரு சரியான நேர்கோட்டு பாதை அமைகிறது. அப்போ இந்த சைக்கலாஜிக்கல் எனர்ஜெட்டிக் ப்ரொடெக்ஷனை கொடுக்கக்கூடியது கந்த சஷ்டி கவசம். மிகப்பெரிய ஆன்மீக ரீதியாக, மனம் ரீதியாக, உடல் ரீதியாக நமக்கு ஒரு பாதுகாப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த கந்த சஷ்டி கவசம். அது எப்படி சார்? அது கந்த சஷ்டி கவசத்தை பாலதேவராயன் எழுதிட்டாரு, அது எப்படி சார் வந்து நமக்கு வேலை செய்யுது அப்படின்னு பல பேர் கேட்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். எண்ணம் போல் வாழ்வு. நம்ம எண்ணம் எப்படி இருக்கிறதோ, நம்ம சிந்தனை எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல் தான் நம்மளுடைய மனித வாழ்க்கை என்பது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த எண்ணம் எப்படி இருக்கணும்? முதல்ல நமக்கு பாசிட்டிவா இருக்கணும்.
இப்ப பாசிட்டிவ்னாக்கா எடுத்த உடனே நான் பாசிட்டிவா இருக்கிறேன் அப்படின்னா வந்துருமா? வராது. அதாவது பாசிட்டிவாக பேசுவதற்கும் பாசிட்டிவாக வாழ்வதற்கும் வேறுபாடு இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் ஸ்பீச் அண்ட் பாசிட்டிவ் லிவிங் ஆர் டூ டிஃபரெண்ட் திங்ஸ். கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சில பேர் நிறைய பாசிட்டிவாக பேசிக்கொண்டே இருப்போம், ஆனால் பாசிட்டிவாக வாழ்கிறோமா என்று கேட்டால் இல்லை. அப்ப அந்த பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் பாசிட்டிவான ஒரு வாழ்க்கை உள்ளுக்கு செல்ல வேண்டும், நேர்மறை வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும். அதற்கு இந்த கந்த சஷ்டி கவசம் உறுதியாக இருக்கிறது. எப்படி? அதுல சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு மிக பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இத அஃபர்மேஷன்ஸ் சொல்லுவோம். சில இடத்துல அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் மந்திரான்னு கூட சொல்லலாம். இப்ப கந்த சஷ்டி கவசம் ஒரு பாடலாக பார்த்தாலும் அதுல உண்மையிலேயே பொருள் புரிந்து நம்ம சொல்லும் போது அது ஒரு மந்திரமாகவே மாறிவிடுகிறது. அது எப்படின்னு சொல்றேன். அப்போ ஒரு விஷயத்தை நாம் சொல்ல 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 அதோடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள 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 அதை நாம் ஏற்றுக்கொள்ள கொள்ள கொள்ள நம்மளுடைய நம்பிக்கை அதுவாக மாறுகிறது. இதைத்தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்றால் நாம் எதை நினைக்கிறோமோ அதை நம்ம மூளையில இருக்கக்கூடிய செல்ஸ் ஏற்றுக்கொள்ளும். அந்த செல்ஸ் என்ன பண்ணும்னா பக்கத்துல இருக்கிற செல்ஸை கான்டாக்ட் பண்ணி அந்த மெசேஜ் சிக்னல்ஸை பாஸ் பண்ணிடும். அது அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செல்ஸை பாஸ் பண்ணிடும். இப்படியே அங்க இருக்கக்கூடிய எல்லா செல்ஸும் ஒரே மெசேஜஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அதை நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம். அதை நம்ப ஆரம்பிக்கும் போது அந்த வைப்ரேஷன் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் செல்ல ஆரம்பிக்கிறது. அதனாலதான் பல நேரத்துல சொல்லுவாங்க, நெகட்டிவான விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்காதீர்கள். நீங்க நெகட்டிவான விஷயத்த பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மூளையில இருக்கிற அந்த அணுக்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து பரவ ஆரம்பித்து விடும். அது அப்படியே உடம்புக்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க நோய்வாய்ப்பட்டு விடுவீர்கள். அதனால்தான் டிப்ரெஷன்ங்கிறது என்ன? மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம மைண்டு தான் டிப்ரெஷனுக்கு போகுது. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உடம்பு சீக்கா போயிடுது, உடம்பு இப்படி சோர்வா போயிடுது. ஏன்? சைக்கோ பிசிக்கல் யூனிட். சைக்கோ பிசிக்கல் யூனிட்னா என்ன? மனம் எப்படி இருக்கிறதோ உடல் அப்படி இருக்கும். உடல் நன்றாக இருந்தால் மனம் ஆரோக்கியம், மனம் நன்றாக இருந்தால் உடல் ஆரோக்கியம். அதே மாதிரி அதோடைய ஆப்போசிட். அப்ப அந்த பாசிட்டிவான ஒரு பிலீஃப் சிஸ்டம் மனிதர்களுக்கு வர வேண்டும் என்றால் ஒரு செல்ஸும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நம்மளுடைய சிந்தனை எல்லாம் அதுவாக இருக்க வேண்டும் என்றால் அதை ஒரு முறை சொன்னால் போதாது. எந்த விஷயத்தை நாம் திரும்ப 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 பேசிக்கொண்டே இருக்கிறோமோ அதோடைய சக்தி நம்மளை ஆக்கிரமிக்க ஆரம்பித்து விடும். அதனால தான் நம்ம எதை சொன்னாலும் மந்திரங்கள் எல்லாம் ஜபா என்று சொல்கிறோமே. இப்ப ஜபா மந்திரம் என்று சொல்கிறோம். ஜபம் செய்தல். ஜபம் செய்தல்னா என்ன? ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்வது, ரிப்பீட் பண்ணுவது. அப்ப ஏன் ரிப்பீட் பண்ண சொன்னாங்க? ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் சரவண பவனே போற்றி, ஓம் சரவண பவனே போற்றி 108 வாட்டி சொல்லுங்க, 54 வாட்டி சொல்லுங்க, 1008 வாட்டி சொல்லுங்கன்னு ஏன் சொன்னாங்க? அதை நீங்கள் திரும்ப 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 சொல்லும் போது அதோடைய அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருந்தால், அந்த அர்த்தத்தை நீங்கள் உள்வாங்கினால் நீங்க அதுவாக மாற ஆரம்பித்து விடுவீர்கள். அதை நீங்கள் நம்ப ஆரம்பித்து விடுவீர்கள். அதனாலதான் சைக்கலாஜிக்கலி சொல்லுவாங்க, நீ யாரு கூட சேர்றியோ அவங்க புத்தி தான் உனக்கு வரும்னு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்திலேயே. அவங்க கூட நீங்க பேச 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 அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை உள் வாங்க வாங்க அதுதான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு மனோவியல் தத்துவத்தை, மனோ தத்துவத்தை பாலதேவராயன் அவர்கள் மிக சிறப்பாக உணர்ந்திருப்பதால் இந்த கந்த சஷ்டி கவசத்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு அஃபர்மேஷன் டூலாக கொடுத்திருக்கிறார். அதை யார் சரியாக சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்களோ உணர்ந்து புரிந்து அது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். காரணம் என்ன? நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். எதை நம்புகிறோமோ அதை நாம் இருக்க ஆரம்பிப்போம். அடுத்தது அதுவாக மாற ஆரம்பிப்போம். அது இயற்கை இல்லையா? அதே மாதிரி இது ஒரு NLP ப்ரோக்ராம், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம். இன்னைக்கு பிசினஸ்ல பாத்தீங்கன்னா அல்லது சைக்காலஜில பாத்தீங்கன்னா அல்லது ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா NLPன்னு சொல்லி ஒரு காஸ் அனுப்புறாங்க. நினைத்ததை பேசும் நரம்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு காஸ். அதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீ எதை அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறாயோ, எதை அளவுக்கு அதிகமாக பேசுகிறாயோ, எதை அளவுக்கு அதிகமாக செய்து கொண்டிருக்கிறாயோ அதை உன்னுடைய உடல் ஆத்மா அனைத்தும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. நீ அதுவாக மாறி விடுகிறாய்.
அப்படி சொல்லிதான் அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு மாடர்ன் மெடிடேஷன்ல பாத்தீங்கன்னா அஃபர்மேஷன் எல்லாம் சொல்றாங்க. நான் நன்றாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், இறைவன் எனக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கிறான், நான் வாழ்க்கையில் ஏன் சொல்றாங்க? அதை நீ சொல்ல சொல்ல நம்ப ஆரம்பித்துவாய். எதுவுமே அப்படித்தான். நம்ம எந்த விஷயத்தை அளவுக்கு அதிகமா பார்த்துக்கிட்டே இருக்குமோ கேட்டுக்கிட்டே இருக்குமோ அது நம்மளுடைய ஆழ் மனதில் பதிய ஆரம்பிக்கும் போது நாம் நம்ப ஆரம்பித்து விடுவோம். அந்த கான்செப்ட்ல தான் மந்திராக்கள் என்பது கொடுக்கப்பட்டது. அதே அடிப்படையில் தான் கந்த சஷ்டி கவசமும் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த கந்த சஷ்டி கவசத்தை முதல்ல பாத்தீங்கன்னா சில பேர் கேட்பாங்க, சார் எப்படி சார் யூஸ் பண்றது, நான் வீட்டுல சிடி எல்லாம் போட்டிருக்கேன் அப்படிம்பாங்க. தப்பு கிடையாது. ஆனா முதலில் நீங்கள் வாய் விட்டு பாட ஆரம்பிக்கும் போது உணர்ச்சியின் அடிப்படையில் அது முதல்ல நல்லா வேலை செய்யும். வாய் விட்டு பாடும்போது, இல்ல சார் எனக்கு பாட தெரியாது, தமிழ் வராது, எனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு வராது, அப்ப பரவாயில்லை. நீங்க ஒரு சிடியை பிளே பண்ணி, நீங்க ரேடியோல பிளே பண்ணி அது கேட்கலாம். கேட்பது வழியாகவும் ஐம்புலன்களை யூஸ் பண்ணலாம். ஒன்று நம்ம வாயை யூஸ் பண்ணி பாடலாம், இல்லைன்னா காது வழியாக கேட்டு அதை ஆழ்மனையில் பதிய வைக்கலாம். ஆனால் ஒன்று, இந்த கந்த சஷ்டி கவசம் பல பேர் வீட்டுல பிளே பண்ணும்போது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, அதை முருகப்பெருமானுக்காக பிளே பண்றாங்க. இந்த பாடலை முருகப்பெருமான் பல இடத்துல கேட்டிருப்பாரு, காலங்காலமா கேட்டிருப்பாரு, அவருக்கு இந்த பாட்டு மனப்பாடமா கூட ஆயிருக்கும். ஆனா பாலதேவராயன் இதை முருகரை நோக்கி பாடியிருந்தாலும் முருகருக்காக அதை எழுதவில்லை, நமக்காக எழுதினார். முருகருடைய சக்தி நமக்கு வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்போ நம்ம வாய் விட்டு பாடும்போது என்ன ஆகுது, கான்சியஸ்னஸ்க்கு போகிறோம். கான்சியஸா அந்த வார்த்தை அதுக்கு புரியணும், மீனிங் புரியணும் நமக்கு. சும்மா வார்த்தைகள் மட்டும் பத்தாது. இப்ப சில பேர் கேட்பாங்க என்கிட்ட, காயத்ரி மந்திரம் இருக்கு, ஓம் பூர் புவஸ்வ தற்சர்வ துருவரேணியம் பருகவ தேவசிய தீமகி தியோ யோன பிரஜோதயா. சார் இதை சொல்லிட்டாக்கா எனக்கு காயத்ரியோட ஆசீர்வாதம் கிடைச்சிருமா? சரி, சொல்றனால உனக்கு காயத்ரி தேவி ஆசீர்வாதம் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லல, அது காயத்ரி தேவியுடைய கருணை. ஆனால் அந்த மந்திரம் உனக்கு இன்னும் சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் என்றால் அந்த மந்திரத்துடைய பொருளை நீ உள்வாங்க வேண்டும். அந்த மந்திரத்துடைய மீனிங் என்ன, ஓம் பூர்னா என்ன, புவனா என்ன, அதை புரிந்து நீ சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய இமேஜினேஷன், உன்னோட ரைட், அந்த மந்திரத்தை சொல்லும் போது நம்மளோட லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் யூஸ் பண்ணும்போது நம்ம இமேஜினேஷன் ப்ரோசஸ்க்கு போய் அந்த இமேஜினேஷன் ஒரு பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு மந்திரத்தை நீ சொல்ல வேண்டும் என்றால் குருவின் உபதேசம் பெற்று தீட்சை பெற்று சொல்ல வேண்டும் என்று கூறினார்கள். உபதேசம்ங்கிறது என்ன, அது மந்திரம் என்ன, எப்படி வந்தது, அதோடைய ஆரிஜின் என்ன, அதோடைய உண்மையான ஆழமான உன்னத பொருள் என்ன அப்படிங்கிறத அந்த குரு உபதேசம் பண்ணுவார். அதுக்கப்புறம் தீட்சை கொடுப்பார். அவர் எந்த சிந்தனையில் எந்த ஒரு எனர்ஜி லெவல்ல அந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறாரோ அதை உனக்கு இனிஷியேட் பண்ணி விட்டுருவாரு. அதனால்தான் அந்த காலத்துல அப்படி சொன்னாங்க, குருவை வைத்துத்தான் நீ இதெல்லாம் கத்துக்கணுங்கிறது சொன்னாங்க. இன்னைக்கு சில பேருக்கு அதுல நம்பிக்கை இல்லை, அதை நம்ம சொல்றதும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு மந்திரத்தை நாம் சொல்லும் போது அதோடைய மீனிங் என்னங்கிறத தெரிந்து கொண்டு வாசித்தால் நல்லது. அதுல கந்த சஷ்டி கவசத்துல நிறைய இருக்கு, கிட்டத்தட்ட 234 அடிகள் இருக்கு கிட்டத்தட்ட. அதுல ஒவ்வொன்றும் முத்தான வரிகள், ஒரு மனிதனுக்கு ஞானத்தை புகட்டக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான விஷயங்களை பாலதேவராயன் சொல்லியிருக்காரு. அதை மட்டும் நம்ம உணர்ந்து அறிந்து பேச ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு அஃபர்மேஷனா இருக்கும், நமக்கு மிகப்பெரிய ஒரு கவசமாக மாறிவிடும். அதுதான் இந்த கந்த சஷ்டி கவசத்துடைய ஒரு மகிமை. அதே நேரத்துல இந்த கந்த சஷ்டி கவசம் நான் சொன்னேன் இல்லையா, முருகருக்காக பாட தேவையில்லை, நமக்காக பாடுவோனே. ஏன்னா மாற்றம் நமக்குத்தான் ஏற்பட வேண்டும். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட. இப்ப முருகருக்கா பாவம் பொடிப்பட வேண்டும் இல்லையா, நமக்கு தான் பொடிப்படணும், நம்ம தான் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்ம நாக்கு தான் காக்கப்பட வேண்டும், நம்மளுடைய நெற்றி தான் காக்கப்பட வேண்டும். அப்போ அதை நம்ம சொல்ல சொல்ல சொல்லத்தான் அதை நீங்க உள் வாங்குறீங்க. அப்ப அதே மாதிரி நீங்க அந்த சிடியை கேட்குறீங்கன்னு வச்சுங்க, அதை சும்மா போட்டுட்டு அந்த சிடியை சாமி ரூம்ல பிளே பண்ணிட்டு நம்ம கிச்சன்ல உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. அந்த சிடியை நம்ம பிளே பண்ணிட்டு ஒரு 27 நிமிஷம் அமைதியாக அமர்ந்து அதில் பாடப்படும் வார்த்தைகளை கேட்டு
ஐம்புலன்களை யூஸ் பண்ணி உள் அடக்கி அதோடைய மீனிங்கை விஷுவலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய உண்மை தத்துவத்தை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு நம்ப ஆரம்பிக்கும் போது நம் ஆத்மா ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்கிறது. முருகனுடைய அனுகூலம் நமக்கு கிடைத்து விட்டது அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுகிறது. நாம் பாதுகாக்கப்படுவோம். அதுதான் கவசம். அப்ப அந்த கவசத்துடைய பொருள் ஒரு பக்கம் இருக்க, அந்த கவசத்தை உள்வாங்க வேண்டும் என்றால் அந்த பொருளை பயன்படுத்தி உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நம்ப வேண்டும். நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், கடவுளை விட பெரிது எது? நம்பிக்கை. நாம் நம்பினால் தானே கடவுள், நம்பலன்னா கல்லுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா? அப்ப அந்த நம்பிக்கையை கிரியேட் பண்ணணும். அஃபர்மேஷன்ஸ் கூட அப்படித்தான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணும்போது விஷுவலைசேஷன் அஃபர்மேஷன்ங்கிறாங்க. அப்ப சில பேர் சொல்றாங்க, சார் இதெல்லாம் நான் செஞ்சேன் சார், பட் நடக்கவே இல்லையே. அதாவது நம்புறதுங்கிறது வேற, நம்பிக்கையோடு நம்புறோங்கிறது வேற. இப்ப நம்ம எல்லாருக்குமே முருகப்பெருமான் மீது நம்பிக்கை உண்டு. அதான் வீட்டுல பூஜை அறையில சாமி படம்லாம் வச்சு கும்பிடுறோம். ஆனால் எத்தனை பேர் நம்பிக்கையோடு நம்புகிறோம்? ஐ பிலீவ்ங்கிறது ஒன்று, பட் ஐ சின்சியர்லி, ட்ரூத்ஃபுல்லி, ஃபேத்ஃபுல்லி, தி என்டையர் சரண்டரிங் இஸ் தேர்னு சொல்லி போறது எத்தனை பேர்? அப்ப அது வர வேண்டும் என்றால் அதுக்கு ரெப்பிட்டேஷன், ஜபாங்கிற ஒரு மெத்தட் தேவைப்படுது. ஏனால் திரும்ப 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 அதை சொல்ல சொல்ல சொல்லத்தான் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நம்புறதுக்கான ஒரு சக்தி நமக்குள் பிறக்கிறது. நம்ம எல்லாத்தையும் நம்பிட முடியாதுங்க. நமக்கு பல விஷயம் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனால் ஆழமாக நம்புகிறோமா என்பது நமக்கு ஒரு பயம்தான் இல்லையா? இப்போ நான் ஜோக்காக சொல்லுவேன், சீரியஸா எடுத்துக்க வேணாம். இப்ப காலையில ஒரு ஃபிளைட் எடுக்க போறோம்னா வீட்டுல விநாயகருக்கு தேங்காய் எல்லாம் உடைச்சிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு தான் போவோம். விநாயகர் நம்மளை பாதுகாப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நம்ம ஃபிளைட் ஏறுவோம். ஆனா மேல போய் கொஞ்சம் டர்புலன்ஸ்ல ஏர்கிராஃப்ட் ஆடிச்சுன்னா எல்லாம் பயமும் ஆரம்பிச்சிடும் நமக்கு. கொஞ்ச நேரத்துல விநாயகரை வணங்கணுமே, விநாயகர் காப்பாத்த போறாருங்கிற நம்பிக்கை கூட பயந்து போயிடும் நமக்கு. அப்ப என்னெல்லாம் செய்யறதுன்னு பேனிக் ஆயிடுது. அப்ப நம்புகிறோம், ஆனால் எவ்வளவு ஆழமாக ஒரு விஷயத்தை நம்புகிறோம் என்பது தான் முக்கியம். அதுக்கு இந்த கந்தசஷ்டி கவசம் ஒரு மிகப்பெரிய பாடலாக விளங்குகிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதை பாட 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 நமக்குள் ஏற்படக்கூடிய சிந்தனை மாற்றம் தான் நமக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? த ரியல் ப்ரொடெக்ஷன் ஃபார் யோர் செல்ஃப் இஸ் நாட் அவுட் சைட். த ரியல் ப்ரொடெக்ஷன் ஃபார் யூ இஸ் வித்இன். அதைத்தான் கந்தசஷ்டி கவசம் உணர்த்துகிறது. நீ நம்மலாம் என்ன பண்றோம்னா, இவன் காப்பாத்துவானா என்னை, அவன் காப்பாத்துவானா, எங்க அண்ணன் பார்த்துப்பாரா, எங்க தம்பி பார்த்துப்பாரா, இவங்க என்ன காப்பாத்த போறாங்களாவே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பாலதேவராய் என்ன சொல்றாரு? உன்னை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் உனக்குள் இருக்கிறது, அது உன் சிந்தனையில் இருக்கிறது. அதை சரியாக இயக்கினால் அனைத்து விஷயங்களில் இருந்தும் நீ காப்பாற்றப்படுகிறாய், காக்கப்படுகிறாய் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. சோ முருகன் அப்படிங்கிறவன் எங்கும் இல்லை, அவன் த அவேக்கன்ட் இன்டெலிஜென்ஸ். அதனால் தான் முருகனுக்கு அழகு, அறிவு என்றெல்லாம் பெயர் உண்டு. த அவேக்கன்ட் இன்டெலிஜென்ஸ், எழுச்சி கொண்ட அறிவு. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை, அப்படிப்பட்ட ஒரு அறிவு எழுச்சியை இந்த கந்த சஷ்டி கவசம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் கந்த சஷ்டி கவசம் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பல பேர் வீட்டில் அது பாடப்படுகிறது, பல பேர் அதை வாசிக்கிறார்கள். கந்தசஷ்டி விரதம் அன்னைக்கு நிறைய பேர் அதை ஜபிக்கிறார்கள். ரொம்ப நல்லது, நல்ல விஷயம். ஆனால் அதை இன்னும் உன்னதமாக உணர்ந்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அறிந்து நாம் செயல்பட்டால் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அண்ட் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் மிக சிறப்பாக, அற்புதமாக நமக்கு அதை பயனை கொடுக்கும். அதனால்தான் எந்த விஷயம் செய்தாலும், ஒரு பூஜை செய்தால் கூட நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், அதோடைய அர்த்தம் அறிந்து புரிந்து நீங்கள் அந்த பூஜையை செய்யும் போது அதனால் கிடைக்கக்கூடிய பலன் இன்னும் அதிகமாக இருக்கும். எல்லாமே அப்படித்தானே. இப்ப நம்ம இது ஜியோகிரபி படிக்கிறோம், ஹிஸ்டரி படிக்கிறோம், லிட்ரேச்சர் படிக்கிறோம் இல்லையா? அப்படியே படிச்சு வேர்ட் மெமரைஸ் பண்ணிட்டோம், எக்ஸாம்ல எழுதலாம், பாஸ் ஆயிடுவோம். கிட்டத்தட்ட பாஸ் ஆயிடுவோம்னு வச்சுங்களேன். எல்லாம் மெமரைஸ் பண்ணிட்டு அப்படியே எழுதிட்டோம். ஆனால் அந்த சப்ஜெக்ட் உன்னதமாக புரிந்து அறிந்து உள்வாங்கி ஒரு மாணவன் அந்த எஸ்ஸேயை எழுதும் போது அதுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரியும். அவனுடைய அறிவாற்றல், அவனுடைய விஸ்டம், ஞானம் தெரியும். அப்போ ஒரு விஷயத்தை புரிந்து செய்வதற்கும் அறிந்து செய்வதற்கும் தெரிந்து செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம தான் பல பேர் இப்ப ஒரு பூஜை பண்ணா கூட தெரிஞ்சனால செய்யறோம்.
நமக்கு அது தெரியும் என்று செய்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி அறிந்து கொண்டோமா? அறிந்து கொண்ட விஷயத்தை புரிந்து கொண்டோமா? அப்ப முதல்ல தெரிதல், அறிதல், புரிதல், கடைசியா உணர்தல். இதெல்லாம் வந்துட்டாக்க உணர்தல் வந்துடும். அப்ப கந்த சஷ்டி கவசத்தை உணர்ந்து நாம் சொல்லும் போது அதோடைய மகிமை நமக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. சரிங்களா? சோ அடுத்தது இப்ப நம்ம மைண்ட் ப்ரொடெக்டட் ஆகுது இல்லையா? காக்க காக்க கனகவேல் காக்க எல்லாம் சொல்றோம் இல்லையா? நாவி காக்க, உடல் காக்க, எல்லாம் காக்க. அப்படி ப்ரொடெக்டட் ஆகக்கூடிய நம்பிக்கை நமக்குள் ஏற்படும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் ப்ரொடெக்டட் ஆயிடுது. நம்ம வாழ்க்கை ஒரு பாதுகாப்பு நிலைக்கு வந்து விடுகிறது. இதுதான் கந்த சஷ்டி கவசத்துடைய முதல் சிறு குறிப்பை நான் உங்களோடு கொடுக்கிறேன். அப்ப அந்த பாதுகாப்பை கெடுப்பது போல் வரக்கூடிய அந்த 6 சஷ்டிகளை, அந்த 6 பாவங்களை, அந்த 6 பகைவர்களை நாம் வெல்வதற்கு அவருடைய பாடல் உறுதுணையாக இருக்கிறது. ஏன்னா இந்த 6 விஷயங்கள், முருகர் என்றாலே 6 தானே இல்லையா? சரவணபவ 6 மந்திரம், 6 படை வீடுகள், அவரு கார்த்திகை பெண்கள் 6, எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்கிட்ட ஒருத்தவங்க கேட்பாங்க, முருகனுக்கு எத்தனை கண்கள்? 6 முகன் என்றால் எத்தனை கண்கள் இருக்க வேண்டும்? எல்லோரும் சொல்வது 12. நான் சொல்லுவேன் இல்லை, முருகனுக்கு 18 கண்கள். அது சில பேர் ஆச்சரியமா கேட்பாங்க என்கிட்ட, எப்படி சார் சொல்றீங்க? அவர் 6 முகம் தானே, 6 முகம் என்றால் 12 கண்கள் தானே இருக்க வேண்டும். அகக்கண்கள் 12, சாரி, புறக்கண்கள் 12, அகக்கண்கள் 6. அகக்கண்ணா அது தான் நெற்றிக்கண். தெரியாதது, தெரிந்த கண்கள் 2, 2 2 2 2 6 வச்சீங்கன்னா 12. ஆனா எல்லா முகத்திலையும் ஒரு நெற்றிக்கண் இருக்கிறது, அதான் 3வது கண். மொத்தம் சேர்த்தா 18 அப்படின்னு சொல்லுவேன். அந்த 18 கண்களையும் நாம் மெய்யெழுத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 18 மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் 12. முருகருக்கு 12 கைகள், 18 கண்கள். அது தன் தமிழ். தமிழ் என்றால் முருகன், முருகன் என்றால் தமிழ் என்றெல்லாம் கூறினார்கள் இல்லையா? உலகத்திலேயே நானும் எத்தனையோ மொழியை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்கேன். கடவுளை ஒரு மொழியோடு இணைத்து கூறியது தமிழ் மொழிதான். அதான் அவனை தமிழ் கடவுள் என்றும் கூறுகிறோம், தமிழ் மொழிக்கு அதிபதி என்றும் கூறுகிறோம். தமிழ் என்றால் முருகன் என்றும் கூறுகிறோம், முருகன் என்றால் அறிவு, அழகு என்றும் கூறுகின்றோம். வல்லினம், இடையினம், மெல்லினத்துல அவனுடைய பெயரே அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சகல உண்மைகளுக்கு உரிமைக்காரர் முருகப்பெருமான். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையன். 5ல் தோன்றினாலும் 6ஆக காட்சி கொடுப்பவன், அப்பனையே மிஞ்சிவிட்டவன் இல்லையா? அப்பா 5 பஞ்சாட்சர மந்திரத்துக்கு அதிபதி சிவபெருமான். ஓம் நம சிவாய. அப்பனிடமிருந்து வந்தவன், அந்த அப்பனையும் மிஞ்சி 6ஆக மாறினான், சரவணபவனாக. அப்பேற்பட்ட ஒரு முருகனின் பெருமையை நாம் பேசுவதில் என்று ஒரு சந்தோஷம். சரியா? அப்ப இந்த கவசம் அப்படிங்கிறது நம்ம மைண்டை ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்மளுடைய பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். இப்ப இந்த ஃபுல் ப்ரொடெக்ஷனுக்கு போனவர்களுக்கு மைண்டும் ப்ரொடெக்டட் ஆயிட்டு பாதுகாக்கப்படுகிறது, உடலும் பாதுகாக்கப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு பரிசை முருகப்பெருமான் கொடுக்கிறான். என்ன பரிசு? அதற்கு பெயர் தான் ஞானவேல். அந்த முருகனே ஞானவேலாக நம்மிடம் வந்து தங்கி விடுகிறான். You go into Muruga consciousness. Your higher mind is filled with Muruga consciousness. அந்த ஞான வேலை அவன் பரிசாக கொடுக்கின்றான். அப்ப ஞான வேல்னா என்ன? இப்ப வேல் யாரு கொடுத்தது? சக்தி கொடுத்தாங்க, அம்மா கொடுத்தாங்க. எதற்காக? சூரபத்மனை அழிப்பதற்காக அவருக்கு ஒரு வேல் கொடுத்தார்கள். அதான் சூர சம்ஹாரம் எல்லாம் நடந்துச்சு, நமக்கு தெரியும். அப்ப சூர சம்ஹாரத்தில் யாரை அழித்தார்? சூரபத்மனை அழித்தார், இன்னும் பல அசுரர்களை அழித்தார். அப்ப அந்த வேலுங்கிறது என்ன செய்திருக்கு? அந்த அரகன்ஸ், அந்த ஈகோ, அந்த டீமன், அப்பேற்பட்ட விஷயத்தை அழிப்பதற்கு அந்த வேல் பயன்படுத்தப்பட்டது. இத மறுபடியும் நம்ம வந்து ரிலிஜியஸா பார்த்தோம்னா, புராண கதையாக பார்த்தால், அது ஒரு அசுரன் இருந்தான், அவன் ரொம்ப வம்பு பண்ணிட்டு இருந்தான். முருகப்பெருமான் போனாரு, போர் நடந்துச்சு. திருச்செந்தூர்ல அந்த வேலை வச்சு அப்படியே அவனை குத்தி அவனை மரமாக மாற்றி அதன் பிறகு சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினார். இதெல்லாம் கதை, புராணம்.
அந்த கதையை அப்படியே உள்வாங்கி ஸ்பிரிச்சுவாலிட்டியா மாத்தணும். ரிலிஜியஸாவே போயிடக்கூடாது. ரிலிஜன் ஷுட் பி டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்ப அந்த இடத்துல என்ன வருது? அசுரன் என்பது என்ன? நமக்குள் இருக்கக்கூடிய தேவை இல்லாத அசுர குணங்கள். சொன்னமே, ஆசை, கோபம், காமம், இந்த பேராசை, அடுத்தவன் அழிக்கணும், இவன் வீண, அந்த மாதிரி குணங்களைத்தான் அசுரன் என்று கூறினார்கள். அப்ப அந்த அசுரனை அழிக்க வேண்டும் என்றால், வெளியே இருக்கிற அசுரன் அழிக்கிறதுக்கு அந்த வேல் தேவைப்பட்டுச்சு, பிசிக்கல் வேல். நமக்குள் இருக்கக்கூடிய அசுரனை அழிப்பதற்கு என்ன வேண்டும்? ஞானம் என்கிற வேல் வேண்டும். அதான் வேல் கூர்மையா இருக்கா? கூர்மை என்ன செய்யும்? கிழிக்கும். பியர்ஸ் பண்ணோம். நம்ம சிந்தனையை பியர்ஸ் பண்ண வேண்டும், குத்தி கிழித்து யோசிக்க வைக்க வேண்டும். அப்ப இந்த கந்த சஷ்டி கவசத்தை உணர்ந்து படிப்பவர்களுக்கு ஞானம் என்று பிறந்து விட்டால் அவர்கள் அந்த பகைவர்களை அழித்து விட்டு அவர்கள் வெற்றி வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப அந்த ஞானம்ங்கிற வேலையை கடைசியில் முருகப்பெருமான் நமக்கு பரிசாக கொடுத்து விடுகிறான். அதுதான் கந்த சஷ்டி கவசத்தை யார் உருக்கொண்டு படிக்கிறார்களோ அவர்களுக்கு மிக பெரிய ஒரு நன்மையை கொடுப்பதாக பாலதேவராயன் பாட்டுடைய கடைசியில கூறியிருக்காரு. இவ்வளவு இருக்குங்க. ஒரு கந்த சஷ்டி கவசத்திலேயே இவ்வளவு விஷயம் இருக்குன்னா, நம்ம இன்னும் கோளறு திருப்பதிகம், தேவாரம், பெரிய புராணம் இதையெல்லாம் கைய வச்சு யோசிச்சோம்னாக்கா ஒரு ஜென்மம் போதாது புரிந்து கொள்வதற்கு. நான் பல நேரத்துல சொல்லியிருக்கேன், நான் பல புத்தகங்கள் படித்திருக்கின்றேன். தேவாரம், பெரிய புராணம், புராணங்கள், பெரிய புராணம், சிறிய புராணம் இதெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் அதில் ஒரு புராணத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என் ஆத்மாவோட கலப்பதற்கு நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு ஜென்மம் போதாது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. தேவாரத்துல 7 பாடல்கள், திருமுறைகளுடைய முதல் 7 பாடல் தான் தேவாரம். அதுல சம்பந்தருடைய தேவாரத்தை படிக்கிறதுக்கே நமக்கு டைம் போதாது, ஆயுள் போதாது. அப்பருடைய தேவாரம், சுந்தரருடைய தேவாரம், அந்த 7ஐயும் படித்து அதனுள் இருக்கக்கூடிய உன்னத பொருளை நம் ஆத்மாவோடு கலந்து நம் வாழ்க்கையை அதன் வழியாக மாற்றினால் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு போயிடலாங்க. அதுல இந்த கந்த சஷ்டி கவசத்துல அவ்வளவு விஷயங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறது இப்ப நம்ம லேசா பார்ப்போம். அதுல எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. முதல்ல பாருங்க, அந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா, காப்பு. அந்த காப்பே பாருங்க, துதிப்போருக்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்தர். துதிப்போருக்கு வல்வினை போம் துன்பம் போல், நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை அமரர் இடர்தீர சமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி. இந்த லைன்லயே எப்பேற்பட்ட ஒரு அஃபர்மேஷனை நமக்கு கொடுக்கிறாருன்னு பார்ப்போம். துதிப்போருக்கு, இதை பாடுவோருக்கு, இதை பற்றி பேசுவோருக்கு, வணங்குவோருக்கு, வல்வினை போம். வினைனா என்ன? கர்ம வினை. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஏன் கஷ்டப்படுறோம்? வினை, கர்ம வினை அடிக்குது. அப்ப துதிப்போருக்கு வல்வினை போம். முதல்ல அவனுடைய போன ஜென்ம பாவம் கீவம் எல்லாம் அந்த வல்வினை வினையெல்லாம் போயிடுமா. துன்பம் போம், அவங்ககிட்ட இருக்கிற துன்பம் போயிடுமா. எப்ப வினை போதோ துன்பம் போயிடுமே. நெஞ்சில் பதிப்போருக்கு, இந்த பாடலை யார் நெஞ்சில் மனதார பதிக்க வைக்கிறார்களோ செல்வம் பழித்து கதித்தோங்கும், அவர்கள் வாழ்க்கையில் செல்வம் செழிப்பாக இருப்பாங்களாம். இப்ப செல்வம்னு சொன்னாலும் உடனே டாலர் அண்ட் சயின்ஸ்க்கு போயிடாதீங்க. செல்வம் என்பது அறிவு செல்வம், வீரச் செல்வம், கல்வி செல்வம், தான செல்வம், தனச்செல்வம், இப்படி பல இருக்கு. அந்த செல்வத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவராம். நிஷ்டையும் கைகூடும். நிஷ்டையும்னா, நிஷ்டை என்றால் சீக்கிரம், கதித்து ஓங்கும், கதித்து ஓங்கும் வேற சொல்றாங்க. கதித்துனா ரொம்ப விரைந்து வருதல். நிஷ்டையும் கைகூடும் நிமலர். நிமலர்னா யாரு? மலம் இல்லாதவர் நிமலர். மலம் என்றால் அசுத்தம் என்று பொருள். அசுத்தம் இல்லாத ஒரு தூயவனாக முருகன் இருக்கின்றானாம். அப்பேற்பட்ட the most vital potent purity form.
அருள் கந்த அமரர் இடர் தீர, அமரர்னா அந்த தேவர்கள், அவர்களுடைய இடர் தீர சமரம் புரிந்த, போர் புரிந்த முருகனின் அடியை நெஞ்சில் குறியாக வைத்து வாசிக்க கூடியவர்களுக்கு சகல நன்மைகளும் வந்து சேருமா. ஓப்பனிங்கே பாருங்க, என்ன ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன். நம்மலாம் யாருக்கிட்டையாவது பேசும்போது இவ்வளவு பாசிட்டிவா உறுதி கொடுத்திருக்கோமா? நம்மளாம் இப்ப நம்ம கிட்ட யாராவது வந்து கேட்கறாங்க, சார் நான் வந்து இப்ப விநாயகருக்கு விளக்கு போட்டா நடக்குமான்னு. நடக்கும், நடக்காமையும் போகும். தெரியல, நீ வேணா போட்டு பாரு, இப்படித்தானே சொல்லுவோம். யாராவது உறுதுணையா சொல்லுவோமா? நீ போட்டு பார், கண்டிப்பாக நடக்கும், உனக்கு அத்தனை செல்வங்களும் வந்து சேரப்போகிறது, உன் பாவங்கள் எல்லாம் கரைய போக, அப்படிலாம் சொல்றோமா? இல்ல. ஆனா பாலதேவராயர் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்லயே ஒரு வைப்ரேஷனை கொடுத்திருக்காரு. துதிப்போருக்கு வல்வினை போம். மனுஷன் எதுக்கு பயப்படுறான்? அவனுடைய கர்மா, அவனுடைய வினை, அதெல்லாம் போவண்டா, கவலைப்படாதேங்கிறாரு. நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும். கதித்து ஓங்கும், கதி என்றால் விரைந்து என்று பொருள். விரைந்து வந்து சேரும். அது கூட பாருங்க, நம்மளா தான் என்ன சொல்லுவோம், நீ செய்ய எப்ப கிடைக்கும்னு தெரியல, வந்தா வரும், வரலன்னா வராது. அது கூட அவர் என்ன சொல்றாரு, செல்வம் பலித்து கதித்து ஓங்கும். அந்த கதி என்பது தூய்மையான தமிழ் சொல், விரைந்து வா என்று பொருள். விரைவு. அது பரமலம் பாத்தீங்கன்னா, நீங்க இலங்கையில ஸ்ரீலங்கால யூஸ் பண்ணுவாங்க. சீக்கிரம் கதித்து வா அப்படிம்பாங்க. கடைக்கு போயிட்டு சீக்கிரம் கதித்து வா அப்படிம்பாங்க, சீக்கிரம் வா அப்படின்னு. நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த தான் ஓப்பனிங். இத சொல்லும் போதே புல்லரிக்கணும், கான்பிடன்ஸ் வரணும். இப்ப நம்ம எல்லாம் வந்து தீபாவளி அன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு வந்து பெரியவங்களை பார்த்தா காலில் விழுகிறோம். எதுக்கு விழுகிறோம் தெரியாது, விழுந்துருவோம், ஆசீர்வாதம் பண்றாங்கன்னு. ஆனா நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா, இந்த வடநாட்டுல வந்து ஒரு பழக்கம் இருக்கு. எப்பெல்லாம் பெரியவங்களை பாக்குறாங்களோ காலில் விழுவாங்க. நீங்க படத்துல எல்லாம் கூட பார்த்திருக்கலாம். யாரோ பெரியவங்களை பார்த்தா காலில் விழுவாங்க. ஏன் விழுகுறாங்க? காலில் விழுந்தா ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? நல்லாருன்னு சொல்லுவாங்க. அப்ப தினைக்கும் நல்லாரு, 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 நல்லாருன்னு இப்படியே ஒரு 10 பேர் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா தினைக்கும், ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் கழிச்சு நீங்க என்ன ஆயிடுவீங்க? நான் டல்லா இருக்கேங்கிற சிந்தனை நமக்கு ஃபார்ம் ஆயிடும். இதுதான் பாசிட்டிவ், த பவர் ஆஃப் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். த பவர் ஆஃப் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் என்று கூறினார். அதே நம்ம அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதே பாலதேவராயன் நம்ம கிட்ட சொல்றாரு. அதுல அழகா கொண்டு வர்றாரு அது. சரியா? சோ இப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸோட, ஒரு பாசிட்டிவான டேர்ம்ஸோட நம்ம மைண்டை வந்து அவர் ரீப்ரோக்ராம் பண்றாரு. கந்த சஷ்டி கவசம், இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் மெத்தட். இது பொய்யல்ல, நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன். வாழ்க்கையில வந்து பல பயத்திலேயே வாழ்ந்தவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? ஐயோ நான் டிப்ரெஷனுக்கு போயிட்டேன், ஐயோ எனக்கு என்ன ஆக போகுது தெரியல, ஐயோ என்ன நடக்க போகுது தெரியலையேன்னு பயந்தவர்களுக்கு நான் உண்மையாக சொல்கிறேன், கந்த சஷ்டி கவசத்தை அவர்கள் பாட 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 ஒரு 21 நாட்களில் எங்கோ இருந்து ஒரு தைரியம் அவர்களுக்கு பிறந்து விடுகிறது. இது நான் உங்க முகசுச்சம் சும்மா சொல்றவங்கிறதுக்காக சொல்லுவேன், உண்மையை சொல்கிறேன். அதில் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கிறது. ஏன் தெரியுங்களா? சில நேரத்துல மகான்கள் சொன்ன வார்த்தைகளுக்கும் சாதாரண மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கும் உள்ள வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதினார் இல்லையா? கிட்டத்தட்ட 2500 3000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எப்படி அப்பொழுது எழுதப்பட்ட திருக்குறள் இன்றும் இவ்வளவு வலிமையாக ஸ்ட்ராங்கா நிக்குது? மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கு ஒரே காரணம் அந்த வார்த்தைகள் மட்டும் கிடையாது. அந்த வார்த்தைகளை அவர் சொல்லும் போது அவருடைய ஆத்ம சக்தியை அதோடு இணைத்து விட்டார். அந்த ஆத்ம பூர்வமாக அந்த சக்தியை, தவ வலிமையை பயன்படுத்தி அவர் கூறிய வார்த்தைகள் காலம் காலமாக நிலைத்து நிற்கிறது. த பவர் ஆஃப் வேர்ட்ஸ். அந்த விஷுதா சக்கராவின் சக்தியை அவர் பயன்படுத்தி இருக்கிறார், இன்று வரை நிற்கிறது. அதே மாதிரி பாலதேவராயன்லாம் இந்த பாடலை எழுதும் போது தியான நிலையில் அமர்ந்து முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்று உலகத்துக்கு கொடுத்திருப்பார். அந்த சக்தி வார்த்தைகளில் மட்டுமல்ல, அந்த பொருளில் இருக்கிறது. அந்த பொருளை உணர்ந்தவர்களுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது.
இதுதான் சாதாரண வார்த்தைகளுக்கும் மந்த்ராக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. இப்ப விஸ்வாமித்திரர் கொடுத்திருக்காரு இல்லையா காயத்ரி மந்திரம் உலகத்துக்கு, எப்படி இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கும் பிறகும் இன்னும் காயத்ரி மந்திரம் உச்சரிக்கப்படுகிறது? அப்ப என்ன ஒரு தவ வலிமையோடு அந்த மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதனால்தான் அந்த மந்திரங்களை எல்லாம் உபதேசம் செய்யும் போது அல்லது உச்சரிக்கும் போது நாம் உண்மையான ஆத்மபூர்வமான பரிசுத்த நிலையிலிருந்து செய்ய வேண்டும் அந்த காலத்துல சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் விளையாட்டா போயிடுச்சு. எல்லாரும் ஏதோ நமக்கு தோன்றியதை செய்து கொண்டிருக்கிறோம், தப்பா சரியான தெரியல பண்றோம். ஆனா அந்த காலத்தில் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மாணவர்கள் கிட்ட சொல்லியிருக்கேன், திருக்குறள் படிக்க போகிறாய் என்றால் எடுத்தோனே புக்கை கட்டல்ல உட்காந்துக்கிட்டு புரட்டுறது இல்லை. முதலில் நீ சரஸ்வதி தேவிக்கு மரியாதை செலுத்து. சரஸ்வதி தேவிக்கு நீ மரியாதை செலுத்து. ஓம் வாக்தேவியை வித்மகே விரிஞ்சி பதனேச தீமகி தன்னோ வாணி பிரஜோதயாத். அம்மா, இந்த புத்தகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு சக்தியை எனக்கு கொடுப்பாய் அம்மா. இரண்டாவது, திருவள்ளுவருக்கு நமஸ்காரம் பண்ணு. ஐயா, இந்த புத்தகத்தை உங்களுடைய அனுமதியோடு நான் தொடுகின்றேன். இது உலகத்தில் மிகப்பெரிய பொக்கிஷம். இதை நான் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கள். அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை நீங்க படிங்க. அதுல இருக்கிற வார்த்தைகளை விட, அதில் இருக்கக்கூடிய பொருளை விட உங்களுக்கு இன்னும் ஆழமாக புரிய ஆரம்பிக்கும். எவன் ஒருவன் குருவுக்கு மரியாதை செலுத்துகிறானோ அவனுக்கு மகிமையான தத்துவங்கள் உணர்த்தப்படும். பிரபஞ்சத்தினால், குருவால் அல்ல, பிரபஞ்சத்தினால். இதான் குரு, இதான் குரு பக்தி என்றெல்லாம் கூறினார்கள் அந்த காலத்துல. அப்ப இப்ப நம்ம குறளை படிக்கிறோம்னா நம்ம குரு திருவள்ளுவர் அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த கந்த சஷ்டி கவசத்தை படிக்கும் போது எல்லாரும் புக்கை திறக்கிறோம் இல்லையா? திறந்தோடனே ஆரம்பிக்கிறோம், கண்ணை மூடிட்டு முருகான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம், துதிப்போருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். எத்தனை பெயர் பாலதேவராயனுக்கு முதலில் நமஸ்காரம் செய்தோம்? குருவை மதிக்காவிடில் இறைவனே உன்னை ஆசீர்வதிக்க தயங்குவான். மாதா பிதா குரு தெய்வம். அதை விட உங்களுக்கு இன்னும் வேணுமா? உங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுங்க, அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அம்மா நான் கந்த சஷ்டி கவசம் படிக்க போறேன், இதுல எனக்கு மிகப்பெரிய உன்னத பலன் கிடைக்க வேண்டும், பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாலதேவராயனை மனதில் நினைத்து குருவை வைத்து அந்த இறைவன் முருகன் என்கிற இறைவனை அடைவதற்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் இப்ப சொல்றேன், இத்தனை காலம் உங்களுக்கு கந்த சஷ்டி கவசத்துல புரியாத விஷயங்கள் எல்லாம் புரிய ஆரம்பித்து விடும். இன்னைக்கு உலகம் முழுக்க என்ன தெரியுங்களா நடக்குது? பாடத்தை சொல்லிக் கொடுக்க பல பேர் துடிக்கிறார்கள். Everybody wants to teach the lesson, but nobody wants to teach how the lesson should be utilized, the method and strategy for utilizing the lesson. அது யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு. அதுதான் குருவுக்கும் ஆசிரியருக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. ஒரு ஆசிரியர் என்பவர் 1+1 = 2 சொல்லிக் கொடுப்பாரு, a² + b² = c² சொல்லி கொடுப்பாரு. அது ஆசிரியர். குரு என்பவர் யார்? அதை எப்படி நீ அப்ளை பண்ண முடியும், அதை எந்த இடத்தில், எந்த சூழ்நிலையில், எந்த மரியாதையோடு நீ அதை அப்ளை பண்ணா உனக்கு அந்த ஃபார்முலா வேலை செய்யும்னு சொல்லி கொடுப்பாரு. இன்று அதுதான் உலகத்தில் குறைகிறது. தேவாரம் கத்துக் கொடுக்கலாம், எல்லாம் கத்துக் கொடுக்கலாம். அதே நேரத்துல அதன் பின்னாடி இருக்கக்கூடிய மரியாதை நிலையையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க எல்லாம் சமைக்கிறீங்க, எத்தனையோ லேடிஸ் சமைக்கிறீங்க, நீங்க ஞாயிற்றுக்கிழமை சமைச்சிருப்பீங்க. நேரம் அடுப்பை திறந்திருப்போம், கோழி மீனெல்லாம் வெட்டியிருப்போம், அடுப்புல போட்டு குக் பண்ணிருப்போம், குடும்பமே சாப்பிட்டிருப்போம். எத்தனை பேர் அடுப்பை பத்த வைப்பதற்கு முன்பு ஓம் மகா ஜுவாலாய வித்மஹே அக்னி தேவாய தீமகி தன்னோ அக்னி பிரஜோதயாத், அக்னி தேவனே உன்னுடைய சக்தியால் தான் உணவை தயாரிக்க போகிறேன், ஆசீர்வாதம் செய்வாயாக கேட்கிறோம். அடுப்புக்கு மரியாதை செலுத்தணுமா? இல்லை. எத்தனை பேரு அந்த சாப்பாடை சமைக்க போடும் போது ஓம் பகவதியை வித்மஹே மகேஸ்வரியை தீமகி தன்னோ அன்னபூரணி பிரஜோதயாத், அன்னபூரணி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்க சமைக்கிறதுக்கு? இல்லையே. அப்ப நமக்கு சமைக்க தெரியுது, கிச்சனை ரெனோவேஷன் பண்ண தெரியுது,
ஆனால் அதற்கு உரிய மரியாதையை கொடுக்க விட்டால் உண்மையில் உடலில் எப்படி சக்தி சேரும்? நீங்க சாப்பிடுறதுல இப்ப ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்குங்க. நீங்க இப்ப ஒரு கோழிக்கறி சாப்பிடுறீங்களா, காய்கறி சாப்பிடுறீங்களா, அதுல இருக்கிற வைட்டமின்ஸ், வைட்டமின் ஏ, பி, சி, டி, கே எல்லாம் உங்க உடம்புக்கு சேருது, சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் அதை தாண்டி அது உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்க வேண்டும் என்றால் அன்னபூரணியுடைய ஆசீர்வாதம் வேண்டும். அப்போ உடலுக்கு வைட்டமின் ஏ, பி, சி, டி, கே, அந்த அன்னபூரணிக்கு நீ வணக்கம் சொல்லிவிட்டு சாப்பிடும் போது ஆத்மாவும் சாப்பிட்டு வளர்ச்சி பெறுகிறது. கந்த சஷ்டி கவசத்தையும் அப்படிதான் படிக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்க கந்த சஷ்டி கவசத்துக்கு முழுசா வேர்ட் பை வேர்ட் மீனிங் கொடுக்க போறீங்களா? தேவையில்லை. மீனிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அதை எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி யூஸ் பண்றதுன்னு கத்துக்க. அதன் பிறகு மீனிங் வரும். ஒவ்வொருத்தருக்கும் நான் இப்பவே சொல்றேன், கந்த சஷ்டி கவசம் அங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரே வார்த்தைகள் தான், எல்லா புக்லயும் அதான் இருக்கும் காலங்காலமா. ஆனால் உன்னுடைய நிலைக்கு ஏற்ப, உன்னுடைய அடக்கத்துக்கு ஏற்க, உன்னுடைய ஞானத்துக்கு ஏற்ப, அவர்களுடைய தன்மைக்கு ஏற்ப முருகப்பெருமான் அந்த வார்த்தைகளை உனக்கு புரியுற மாதிரி ஆத்மா வளர்ச்சிக்கு சொல்லி கொடுப்பாரு. இப்ப திருக்குறள் இருக்கு பாத்தீங்களா, நான் உண்மையே சொல்றேன், இது நடந்த ஒரு விஷயம். திருக்குறள்ல சின்னதுல படிக்கும் போது நமக்கு என்ன தெரியும், படிச்சிருப்போம் இல்லையா? அப்புறம் தான் படிச்சேன். யாகாவார் ஆயினும் நாக்காக்க அக்தில்லார் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. என்ன படிச்சு என்ன கத்துக்கிட்டோம்? பேசும்போது நாக்க பாத்துக்க, இல்லைன்னா அவமானப்பட்டு போயிடுவேன், தப்பா போயிடும் அப்படின்னே படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையா, இப்படி எல்லாம் படின்னு சொன்னேன்னா, ஒரு வாட்டி திருவள்ளுவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மனதார இதே திருக்குறள் தான் படிச்சேன். யாகாவார் ஆயினும் நாக்காக்க அக்தில்லார் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. யாகாவார் ஆயினும், நம்ம என்ன நினைக்கிறோம், பேசும்போது நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும். அதே மாதிரி தானே சாப்பாட்டுக்கும் நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி சாப்பாட்டுக்கும் நீ நாக்கை கட்டுப்படுத்தாம கண்டதையும் சாப்பிட்டேன்னா ஒரு நாளைக்கு நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு படுத்து விட்டால் உன்னை அத்தனை பேரும் அவமானப்படுத்த போறானுங்க. கூட இருக்கிறவனே பார்த்து போனான்னு தெரியலையே. இத திருவள்ளுவர் அப்படி எழுதினாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பிரபஞ்சம், நீ எப்பொழுது குருவுக்கு மரியாதை கொடுக்கிறையோ பிரபஞ்சம் உனக்கு சரியான தத்துவங்களை உன் ஆத்மாவுக்கு தேவைப்படும்படி கொடுத்து விடும். இப்ப அதே மாதிரி பாருங்க, இந்த திரு இங்க நம்ம கந்தசஷ்டி கவசத்துல செப்பிய நாவை செவ்வேல் காக்க இருக்கு இல்லையா? செப்பிய நாவை செவ்வேல் காக்க. இப்ப ஜெனரலா என்ன சொல்லுவோம், நம்ம வாய் பேசுது, நாக்கு பேசுது, அதை முருகப்பெருமான் காக்க வேண்டும் அப்படிங்கிறோம். அது அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். செப்பிய நாவை செவ்வேல் காக்க, எதுக்கு காக்கணும்? நாக்குக்கு சீக்கு வந்துருமா? இருக்கும். ஒருவேளை டங் கேன்சர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்ப அது வரக்கூடாதுன்னு சொல்லி செப்பிய நாவை பிசிக்கலி பாக்குறோம். பிசிக்கலி என்ன பாக்குறோம்? செப்பிய நாவை செவ்வேல் காக்க. அப்படின்னு நமக்கு நாக்குல சீக்கு வந்துடக்கூடாது, நமக்கு என்ன பேசணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா இன்னொரு வழியில பாருங்களேன், செப்பிய நாவை செவ்வேல் காக்கனா நான் பேசக்கூடிய வார்த்தைகள் சரியாகவே இருக்க வேண்டும். என்னை அறியாமல் பல நேரத்தில் அடுத்தவர்களின் மனதை புண்படுத்தும்படி எல்லாம் பேசி விடுகிறேன். என் வாயில கண்ட வார்த்தை விருது. அப்ப என்னுடைய வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும். என்னுடைய வார்த்தைகளால் யாரும் புண்படக்கூடாது. அப்படி புண்பட்டால் அவர்களுடைய ஆத்மா பாதிக்கப்படுகிறது. அவர்களுடைய ஆத்மா பாதிக்கப்பட்டால் என்னுடைய பாவ எண்ணிக்கை சேர்ந்து விடுகிறது. அப்ப முதலில் என்னுடைய நாவை, நான் பேசக்கூடிய வார்த்தையை எனக்கு நீ பாதுகாப்பு கொடுப்பாயாக. இப்படியும் பார்க்கலாமே, இப்படியும் யோசிக்கலாம் இல்லையா? அப்ப செப்பிய நாவை செவ்வேல் காக்க, நம்ம நாக்க ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்றோம். நாக்குல எதை ப்ரொடெக்ட் பண்றது? அதே மாதிரி பாருங்க, கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க. கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க. கண்ணுனா என்ன? ரெண்டு கண்ணு. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கண்ணு நல்லா இருக்கணும், கெட்ராய்ட் ஆபரேஷனுக்கெல்லாம் போகக்கூடாது, நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், சாவர வரைக்கும் கண்ணு நல்லா தெரியணும் நமக்கு, அப்படிதானே சொல்றோம். இதே கொஞ்சம் பாருங்களேன், அது கண்ணை கொஞ்சம் மாத்தி பார்வையாக்கி பாருங்க. அப்படியே மாத்தி பாருங்க, கதிர்வேல் இரண்டும் என் பார்வையை காக்க. ஏன்னா என் கண்ணு மண்ணுக்கு கண்டதும் தெரியுது, கண்டது தேவை, பார்க்க கூடாததெல்லாம் என் கண்ணு மண்ணுக்கு சேருது.
ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் என் பார்வைக்கு வருது. முருகா, அதையெல்லாம் காப்பாயாக, எனக்கு வேண்டாம், அதோட இஃபெக்ட்ஸ் எனக்கு வேண்டாம். நான் கண்டதுலயும் மயங்கி போறேன் பார்த்து. தேவை பார்க்க கூடாத விஷயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து மயங்கி அருவருப்பா போயிட்டு இருக்கேன். என் ஆத்மா கீழே போயிட்டு இருக்கு, எனக்கு வேண்டாம். என் கண்ணை காப்பாயாக. educate my eyes what to see and what not to see. இது அனைத்தும் கந்த சஷ்டி கவசத்தில் கொடுக்கப்படுகிறது. இப்படி நிறைய இருக்குங்க. நம்ம மேலோட்டமாக பார்த்தால் அது ஒரு மேலோட்டம். இதான் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றது. when you look at things from a metaphysical point of view, the deeper, ஆறாம் அறிவை கடந்து ஏழாம் அறிவில் சிந்திக்கும் நிலை. அதுல பாருங்க, மையல் நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளால் என்னை காக்கு என்றுவது வரவர வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக. இதென்ன சாதாரண வார்த்தையா? affirmations, you are calling God, you are believing that is coming to you. அவர் ஒரு பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் பண்றாரு தேவராயன். மயிலோன் வேலோன் வருகிறான் வருகிறான் வருகிறான், வந்து கொண்டே இருக்கிறான், என் கூட இரு. மையல் நடன் செய்யும் மயில் வாகனாராக, மயில் வாகனம் தெரியும், முருகப்பெருமான். கையில் வேளால் என்னை காக்க என்று வந்து, எந்த வேல் அது? ஞான வேலோடு வருவாயாக முருவேனே. வர வர வேளா யுதனால் வருக 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 மயிலோன் வருக. நம்ம நமக்கு தேவையில்லாதவங்க வாழ்க்கையில கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பேஸ்புக்ல தேவையில்லாதவங்க இன்விடேஷன் கொடுத்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம், வருக வருக வருகன்னு. யார உண்மையிலேயே கூப்பிடுறோமோ விட்டுரும் சில நேரத்துல. அப்ப உண்மையிலேயே யாரு கூப்பிடணும்? முருகப்பெருமான் ஞான வேலை கூப்பிடு, அந்த ஞான பழத்தை கூப்பிடு. முருகப்பெருமான் பழனிக்கு வராரு இல்லையா? எப்ப வராரு? சண்டை, விநாயகர் கூட ஒரு சண்டை, மாம்பழ சண்டை. அந்த மாம்பழ சண்டையில அவர் பாட்டுக்கு வர, ஞானப்பழம் அங்க சண்டை வந்துச்சு, அதோட பழனிக்கு வந்து சேர்றாரு. அவரை ஆறுதல் படுத்துவதற்காக அவை பிராட்டி என்ன பாடுகிறார்? பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பாங்கிறாரு. பழமே நீ, அதிலும் நீ ஞான பழம், உனக்கு எதுக்குடா வேற பழம்? அதுவே நாளை பழனி என்று மாறியது. அப்ப ஞானத்துக்கு உகந்த இறைவனாக, அறிவை தட்டி எழுப்பக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார். ஏன் மனுஷனுக்கு ஏங்க பிரச்சனை? ஞானம் சூனியமாகிறது. எப்பொழுது மனிதனுக்கு ஞானம் சூனியமாகிறதோ, அதான் ஞான சூனியம்ங்கிறாங்க இல்லையா, அப்போ அவனுடைய பிரச்சனை அவனுக்கு பெரிதாக படுகிறது. ஒரு மனுஷனுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றால் அந்த பிரச்சனை மாறணும்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த பிரச்சனையை நீ எப்படி பார்க்கிறாயோ அந்த பார்வையை மாற்றிவிடு. அந்த பார்வையை நீ மாற்றிவிட்டால் அந்த கஷ்டத்தின் உக்கிரம் குறைந்து விடும். அந்த கஷ்டம் உனக்கு ஒரு காமெடி மாதிரி போயிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கஷ்டம் வந்து விட்டால் அந்த கஷ்டம் மாறணும், கஷ்டம் மாறணும், அந்த கஷ்டம் எப்படா போகும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். எந்த கஷ்டமும் போகாதுங்க. அவர்களுடைய ஊழ்வினைக்கு ஏற்ப அவனுக்கு ஒரு கஷ்டம். ஆனா அந்த ஞானம்ங்கிற வேல் நம்ம மூளைக்கு வரும்போது இப்படி பார்க்கக்கூடிய விஷயத்தை நாம் அப்படி பார்ப்போம். இப்ப இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன் என் கிளாஸ்ல. இப்ப இந்தியாவில அப்படியே நம்ம கேதார்நாத்ல இருந்து இறங்கி வந்தோம்னு வச்சுங்களேன், கீழே இமயமலையில இருந்து கடைசியா வரக்கூடியது கன்னியாகுமரி. கீழே ராமேஸ்வரம் கன்னியாகுமரி வரும். அதோட பாத்தீங்கன்னா கடல் இலங்கைக்கு போகுது. அந்த டிப்ல, அந்த கடலுடைய டிப்ல நின்னுகிட்டு இப்ப ஒருத்தங்கிட்ட கேளுங்களேன், இது என்ன இடம்னு. இதாங்க இந்தியாவுடைய முடிவும்பா, இதுதான் இந்தியாவுடைய முடிவு. ஏன்னா அவன் பார்வைக்கு அப்படிதான் தெரியும், இந்தியாவுடைய முடிவுக்கு வந்து விட்டோம். ஆனால் ஒரு ஞானி என்ன சொல்வான்? அப்படியே திரும்பி கரையை பார்ப்பான். இங்கிருந்து தான் இந்தியா ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவான். திஸ் த பிகினிங் பாயிண்ட். அப்ப அதற்கு ஞானம் வேண்டும். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோமா, ஒரு நார்மல் பீப்புள் என்ன சொல்லுவாங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, என் வாழ்க்கையில முழுக்க கஷ்டம் தான், எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பாங்க. ஆனா ஞானி என்ன சொல்லுவான்? இங்கிருந்து தான் எனக்கு ஆரம்பமாகிறது ஏதோ ஒன்று. அந்த ஒரு தாட் உங்களுக்கு வேண்டும் என்றால் ஞானம்ங்கிற அந்த முருகப்பெருமானுடைய வேல் வேண்டும். அந்த வேலை கொடுக்கக்கூடியது கந்த சஷ்டி கவசம். இப்படிப்பட்ட ஒரு கந்த சஷ்டி கவசத்தை வீட்டுல புக்கா வச்சிருக்கோமோ அல்லது சீடியா வச்சிருக்கோமோ எனக்கு தெரியாது. ஆனா அதை யூஸ் பண்ணாம வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், அதை விட ஒரு மிகப்பெரிய ஏமாளி நம்மள தேடினாலும் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, கூப்பிடுறத கூட எப்படி கூப்பிடுறாங்கன்னு.
இந்திரன் முதலா என் திசை போற்றி. இந்திரன் முதலா என் திசை போற்ற. முருகர் கூப்பிடுறாங்களா? எல்லாரும் வர சொல்றாங்களா? இந்திரன் முதலானா யாரு? என் திசைனா 8 திசைகள். 8 திசைகளுக்கு இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் யாரு? இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பேரெல்லாம்? திருவண்ணாமலையில கிரிவலம் பண்ணவங்களுக்கு தெரியும். அஷ்டலிங்கம்னா என்ன? இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிலிங்கம் முடிச்சுட்டு வரும்போது உள்ளுக்கு சிவபெருமான். அதான் கிரிவலம் பண்றது திருவண்ணாமலையில. அந்த 8 காவல் தெய்வத்தையும், அந்த 8 திசையில இருக்கிற காவல் தெய்வங்கள் இந்திரன் முதல் கொண்டு அவனை வரவேற்கிறார்களாம். அப்படிப்பட்ட ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் முருகப்பெருமானுக்கு. இதை ஏன் சொல்றாரு நம்ம கிட்ட? முருகனுடைய மகிமை நம் மனதில் எப்படி பதிய வேண்டும் என்பதை ஆழ் மனதில் நிறுத்துவதற்காக பாலதேவராயன் அவருடைய ராயல்ட்டியை பத்தி பேசுறாரு. சச் இனாமஸ் ராயல்ட்டி அவரோட. இதெல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள்ல பாத்தீங்கன்னா முதல்ல முருகப்பெருமானை புகழ்ந்து பாடுவது போல் இருக்கும். எல்லாமே அவரை பத்தி வர்ணிச்சு பாடுற மாதிரி இருக்கும். அதான் முதல் ஸ்கெட்ச். அதுக்கப்புறம் தான் அவர் 2வது ப்ரொடெக்ஷனுக்கு, பிசிக்கல் ப்ரொடெக்ஷன், 3வது இமோஷனல் ப்ரொடெக்ஷனுக்கு போய் கடைசியில் மங்களத்தில் முடிப்பார். மிக சிறப்பாக இருக்கிறது வாழ்க்கை இனிமேல் நமக்குன்னு. ஒரு லைன் ஆஃப் செயின் ஆஃப் தாட்ஸ் அது. அதே மாதிரி பாருங்க, அவருக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க, மந்திர வடிவேல் வருக. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? மந்திர வடிவேல். மந்திர வடிவேல்னா ஏன் அவர் எழுதியிருக்காரு மந்திர வடிவேல் அப்படின்னா, மந்திர வடிவேல் வருக வருக, வாசவன் மருகா வருக வருக, நேச குரமகள் நினைவோன் வருக. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மந்திர வடிவேல். மந்திரம் எதை சொல்கிறது? பிரணவ மந்திரத்தை சொல்கிறது. பிரணவ மந்திரம் என்றால் என்ன? ஓம், அகாரம், உகாரம், மகாரம். கிரியேஷன், பிரசர்வேஷன், டிஸ்ட்ராக்ஷன். இந்த 3ஐயும் காக்கக்கூடிய மந்திர வடிவேலாக முருகன் வருகின்றானாம். மந்திரம் என்றால் அதற்கு இன்னொரு வார்த்தை அறிவு கூர்மை என்றும் பொருள். அதனால்தான் வேல் கூறாக இருக்கிறது. கூர்மை, மந்திரத்துக்கு அறிவு கூர்மை. அதனால்தான் மந்திரங்கள் ஒழுங்கா சொல்லலாம் அப்படின்னாங்க. அப்பதான் அறிவு வளரும் அப்படின்னாங்க அந்த காலத்துல. மந்திர கூர்மை. அந்த வேல் என்ன செய்யுது? அதை குத்தி, அந்த ஷார்ப்பான ஏஜ் இருக்கா இல்லையா, அது நம் சிந்தனையை குத்தி நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரணவ ரகசியத்தை காட்ட வேண்டும். அந்த பிரணவ ரகசியம் தான் ஓம் அப்படிங்கிற மந்திரம். எந்த ஒரு மனிதன் பிரணவ மந்திரத்தை உணர்ந்து விட்டானோ அவனுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கிறது இருக்காது. ஏன்? பிரணவ மந்திரம் என்ன சொல்லி கொடுக்குது? அகாரம் கிரியேஷன், உகாரம் பிரசர்வேஷன், மகாரம் டிஸ்ட்ராக்ஷன். அப்பனா இந்த உலகத்தில் எது எல்லாம் உனக்கு கிடைக்கிறதோ அது கிரியேஷன் ஆரம்பிக்குது. கிடைக்கிறது அத்தனையும் கொஞ்ச நாளைக்கு பாதுகாக்கப்படும், பிரசர்வேஷன். பிரிசர்வ் பண்ண அத்தனையும் ஒரு நாளைக்கு அழிக்கப்படும், டிஸ்ட்ராக்ஷன். அப்பனா என்ன? ஓம்ங்கிற மந்திரத்துடைய தத்துவமே என்ன? நத்திங் இஸ் பெர்மனன்ட். எல்லாமே அழியக்கூடியது. இந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டவன் எதை பெற்றாலும் சந்தோஷப்பட மாட்டான், எதை இழந்தாலும் அழமாட்டான். ஏன்னா மனுஷனோட பிரச்சனையே என்ன? ஒண்ணு கிடைக்கலன்னு சொல்லி அழுகுறான், எனக்கு இது கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அழுகுறான். கிடைச்சதை பாதுகாக்க வேண்டியதா இருக்கேன்னு பயப்படுறான். அப்புறம் அதுக்கப்புறம் ஐயோ நான் விட்டு போயிட போதா இதுன்னு சொல்லி ஒரு அழுவேன். இதான் வாழ்க்கையுடைய கஷ்டம். அந்த மிகப்பெரிய மந்திர வடிவியலாக முருகப்பெருமான் வந்துவிட்டால் உனக்கு வாழ்க்கையில் தெளிவு கிடைத்து விடுமே, உனக்கு அறிவு கூர்மை வந்து விடுமே, ஞான பழமாக நீ மாறி விடுவாயே. மந்திர வடிவேல் வருக. என்னங்க மீனிங் இதெல்லாம்? அவர் எப்படி உட்காந்து இதை யோசிச்சு எழுதினாருன்னு ஆடி போயிருக்கேன். இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையிலுமா நீ இவ்வளவு ஆழத்தை வைப்பாய்? ஒவ்வொரு வார்த்தையிலும் இவ்வளவு ஆழம். அதுவும் என்ன இதுல ஒரு டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, கந்த சஷ்டி கவசத்துக்கும் இப்ப நீங்க கோளறு திருப்பதிகம் படிக்கிறீங்க அல்லது தேவாரம் படிக்கிறீங்கன்னா, அங்க எழுதப்பட்ட தமிழ் வந்து எல்லாருக்கும் புரியுறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள், தமிழ் நடை புரிந்தவர்கள் தான் அதையெல்லாம் கொஞ்சம் படிச்சு புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த கந்த சஷ்டி கவசம் கிட்டத்தட்ட எளிமையான ஒரு தமிழில் கொடுக்கப்பட்டது. சராசரியா
75% படிச்சா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் வச்சிருக்காரு. அதுல இவ்வளவு ஆழம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு நூல் தான் கந்த சஷ்டி கவசம். எளிமையாக இருக்கிறது. 234 அடிதான் இருக்கு கிட்டத்தட்ட. ஆனா அதுல ஒவ்வொரு வார்த்தையும் மணியாக இருக்கிறது. இன்னைக்கு பல பேர் நான் சொல்றேன், அதை படிக்கிறோம் இல்லையா, ஆனா உன்னதமா எத்தனை பேர் வார்த்தைக்கு வார்த்தை புரிந்து படித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி படித்திருந்தால் இப்ப சும்மா படிச்சு அது நமக்கு இவ்வளவு வேலை செய்யுதுன்னா, அந்த ஆழத்தன்மையோட நம்ம படிச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், வாழ்க்கை இந்நேரம் எப்படியோ போயிருக்கும். அதுதான் சில நிஜம், சில உண்மைகள், சில தத்துவங்கள் இந்த கந்த சஷ்டி கவசத்தில். அதை விட அடுத்தது பாருங்க, சில பேர் கேட்பாங்க நம்ம கிட்ட, இங்க கொஞ்சம் இருங்க. வாசவன் மருகா வருக வருக, நேச குரமகள் நினைவோன் வருக, ஆறு முகம் படைத்த ஐயா வருக, நீரிடும் வேலவன் நித்தம் வருக, சரவண பவனார் சடுதியில் வருக, ரஹன பவச ரரரர ரரர, ரிஹன பவச ரிரி ரிரி ரிரி, வினபவ சரவண வீரா நமோ நம, நிபவ சரவண நிர நிர நிரன, வசர வனப வருக வருக. அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக. என்ன அர்த்தம்? முருகனுடைய மந்திரம் என்ன? ச ர ஹ ந ப வ. இதுல சில கன்ஃபியூஷன் இருக்கும். சரவண பவன்னு சொல்லுவாங்க, சரஹண பவன்னு சொல்லுவாங்க. உண்மையானது சரஹண பவன். ஆனா நடைமுறையில அது நாளை கடையில சரவண பவன் வந்துருச்சு, சமஸ்கிருதத்தை பயன்படுத்தக்கூடாது. ஓகேயா? இப்ப அந்த மந்திரத்தை பாருங்க, 6 எழுத்து மந்திரம் இல்லையா? ச ர அப்படியே சொல்லி முடிஞ்சா எழுதி பாருங்க, இதை நான் சொல்றது அப்பதான் உங்களுக்கு புரியும். ச ர ஹ ந ப வ. கரெக்டா? இப்ப அந்த முன்னாடி இருக்கிற சாவை தூக்கி பின்னாடி போடுங்க. ர ஹ ந ப வ ச. இப்ப அந்த ராவை தூக்கி பின்னாடி போடுங்க. ஹ ந ப வ ச ர. அடுத்தது அந்த ஹாவை தூக்கி பின்னாடி போடுங்க. ந ப வ ச ர ஹ. அப்புறம் அந்த நாவை தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா ப வ ச ர ஹ ந வரும். இப்ப அந்த பாவை தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா வ ச ர ஹ ந ப வரும். இந்த 6ம் முருகனுடைய மந்திரம். இந்த 6ஐயும் 6 முறை கூறினால் முருகனை ஆறுமுக வேலனாக வணங்கியதற்கான பலன் நமக்கு வந்துவிடும். அப்பனா சரஹண பவஹ சரஹண பவஹ சரவண பவஹ சரஹண பவ 6 வாட்டி, ரஹண பவச ரஹண பவச 6 வாட்டி, 36 முறை வரும். 6 6 6 6 6. அதைத்தான் கடைசியில என்ன சொல்றாரு? 36 முறை உருக்கொண்டு ஓதியோர் அப்படின்னு சொல்லி பாலதேவன் கடைசியில சொல்றாரு இல்லையா? இந்த 36 முறை அது எப்படி சொல்றாங்க? இதை நீங்க 36 முறை சொல்வதற்கும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக 36 முறை படிப்பதற்கும் உங்களுக்கு ஒரே இஃபெக்ட் கிடைச்சிரும். நீங்க நம்பலனா முருகனை வணங்கும் போது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த 6 மந்திரங்கள் சர ஹன பவ ரஹன பவச அனப வசர நபவ சரஹ வச பவச ரஹன வசர ஹனபவ. இத நீங்க 36 வாட்டி வீட்டுல முருகருக்கு விளக்கேத்தி சொல்லி பாருங்க. எந்த குறிக்கோளை வைத்து நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கிறீர்களோ அது நியாயமான விஷயம், தர்மமாக விஷயத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அது வழங்கப்படும். முருகப்பெருமானின் மிக உன்னத மந்திரம். இதோட பொருள் தெரியணுமா இல்லையா? சும்மா சொல்லிட்டே போயிட்டோம்னா
சரஹண பவ என்று கூறினால் கேட்டது கிடைக்கும். வசீகரம் பெறுவாய், வசீகரம் பெறுவாய், நீ ஆசைப்பட்டது அடைவாய். ரஹண பவச என்றால் செல்வமும் செல்வாக்கும் பெருகும். அடுத்த வாட்டி இந்த மாதிரி கிளாஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் பேப்பர் பேனெல்லாம் வச்சுங்க. நான் என்ன பாட்டு பாடுறதுக்காக வந்திருக்கேன் இல்லையா? சோ இதெல்லாம் மறந்துடும். ஓகே, அடுத்தது அனப வசர அப்படி என்று சொல்லும் போது நோயும் பகைமையும் தீருமாம். நப வ சரஹ அப்படின்னு சொல்லும் போது எதிர்ப்புகளும் எதிரிகளின் தாக்கலும் குறையும். பவச ரஹனன்னு சொல்லும் போது எல்லாராலையும் நீங்கள் நேசிக்கப்படுவீர்களாம். people start loving you. வசர ஹனப சொல்லும் போது சதி திட்டங்கள், தீமைகள், இந்த கண்திருஷ்டிகள், செய்வினைகள் இதெல்லாம் உங்களை விட்டு தீருமாம். இது அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது முருகப்பெருமான், எம்பெருமான். ஒரு கந்த சஷ்டி கவசத்துல எவ்வளவோ இருக்குங்க. அதே மாதிரி இன்னொன்று வருது இல்லையா, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்ல எங்க தன்னாலும் உங்களுக்கு மெசேஜ் கிடைக்காது. அதைத்தான் ரிதமிக் வைப்ரேஷன்ஸ் சொல்றது. ரிதமிக் வைப்ரேஷன்ஸ். சில எழுத்துக்களுக்கு பீஜா மந்திரம் எல்லாம் சொல்லுவோம். பீஜ மந்திரம்னா மந்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய மந்திரங்கள். இப்ப காயத்ரி மந்திரம் நமக்கு தெரியுதுனாக்கா அதை வலுப்படுத்தக்கூடிய யுத்திகள்லாம் இருக்கு. அதுதான் பீஜா மந்திரங்கள். அதெல்லாம் குருமார்களை வைத்துத்தான் உபதேசம் பெற்று தீட்சை பெற வேண்டும். சொந்தமாலாம் உட்காந்து செய்யக்கூடாது. அந்த ரிதமிக் வைப்ரேஷன் இதெல்லாம் சொல்லும் போது நாக்குடைய வைப்ரேஷன் மூளைக்கு ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன்ஸை உண்டாக்கும். சங்கீதம் மாதிரி தக தஜனு தஜனு ததுமி ததுமி தக தித்தாம் தகராம் தத்தரா அதெல்லாம் உண்மையான மீனிங் கேட்டா ஒன்றும் இல்லை. ஆனா அது ரிதமிக் வைப்ரேஷன்ஸ். அதை சொல்லும் போதே, நாக்கு பிறழும் போதே நரம்புகளுடைய அசைவு மூளைக்கு ஒரு மிகப்பெரிய வேலைகளை கொடுக்குமா. அப்கோர்ஸ் இதுக்கு மாற்று கருத்துக்கள்லாம் சில பேர் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு இது இருக்கா அது இருக்கான்னு. நம்புறவங்களுக்கு எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருவோமே. சரியா? அதைத்தான் சொன்னேன் இல்லையா? அப்புறம் கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்கு, விதி செவி இரண்டும் வேலவர் காக்க. விதி செவினா செவி, காது. என் காதல கண்டதும் விழுது. காலையில போன் அடிச்சா போதும், ஊரு கதை உலக கதை எல்லா கதையும் நம்ம காதல் விழுது. எனக்கு தேவையா முருகா? வேணாம் முருகா, அதை கட் பண்ணி விடு முருகா, அந்த கான்டாக்டே கட் பண்ணிடு, வேணாம். என் காதுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா நல்ல விஷயத்த கேட்கவே. ஏன்னா எது சில நம்ம கேட்கிறோம், நீ கேட்க மாட்டியா, நீ ஏன் கேட்கிற, அவன் போன் அடிச்சா நீ ஏன் பேசுறேன்னு கேட்கிறோம் இல்லையா? certain things we can control within our means. சில விஷயங்களை நாமவே கட்டுப்படுத்த முடியும். சில விஷயங்களை இறை சக்தியோடு தான் கட்டுப்படுத்த முடிகிறது. அப்ப அந்த இயல்பான தன்மை நம்ம கிட்ட இல்லைங்கிறனால தான் இறைவனுடைய அனுகூலனையும் நாம் கேட்கிறோம். இறைவா, நான் தயவு செய்து எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடு, எனக்கு தயவு செய்து வந்து காப்பாற்றும் இருக்கா. கேட்கறதெல்லாம் தேவையில்லாத வார்த்தையா இருக்கு, பாக்குறதெல்லாம் தேவையில்லாத காட்சியா இருக்கு. சம்டைம் எனக்கு டிக்டாக் பாக்குறதுக்கே பயமா இருக்கு. அவங்க எதை காட்டுறாங்கன்னே புரிய மாட்டேது, பயமா இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி கொஞ்சம் தவிர்க்கலாம், நம்ம மூளையை போட்டு ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், இதற்கெல்லாம் கூட இன்னைக்கு தேவைப்படுது நமக்கு. சரியா? அப்போ இதெல்லாம் பண்ண பண்ண நமக்கு ஒரு தைரியம் ஏற்படுது. அங்கிருந்து பாருங்க, அப்படியே போது பாருங்க, கந்தசஷ்டி கவசத்துல பிசிக்கல் கான்சியஸ்னஸ் பத்தி ஏற்படுத்துறாங்க. சரி, இப்ப நீங்க உட்காந்து யோசிங்க, எத்தனை பேரு காலையில எழுந்தோடனே ரொட்டி தோசை ஏதாவது சாப்பிட்டீங்க, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அப்படியே கை தூக்குனா தெரியும். ஓகே, வெரி குட். காஃபி கிஃபி எல்லாம் குடிச்சீங்களா? வெரி குட். குளிச்சீங்களா? குளிச்சிருப்பீங்க, வெரி குட். குளிக்கும் போது ஷாம்பு எங்க இருக்கு, சோப் எங்க இருக்கு போதெல்லாம் தெரிஞ்சா? தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு நமக்கு இன்னைக்கு? நம்ம கண்கள் பார்த்தது. எத்தனை பேரு இப்ப மணி காலையில எழுதிருப்பீங்க ஒரு 6 மணிக்கு, மணி 9 ஆயிட்டு. எத்தனை பேரு எத்தனை வாட்டி உங்க 2 கண்களை தொட்டு, இந்த என் கண் பார்வை தெரிந்தது, இறைவா இந்த கண்ணுக்கு நன்றி, இந்த கண்ணுக்கு நன்றி, இந்த கண்ணு வழியாத்தான் நான் எல்லாத்தையும் பாக்குறேன், நன்றி நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. மறந்தே போச்சுல நம்ம கிட்ட அது இருக்குன்னு.
நம்மகிட்ட கண்ணு இருக்கிறதே மறந்து போச்சு. அந்த பிசிக்கல் கான்சியஸ்னஸ் வர வேண்டும். நம் உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கிறதை நம்ம மூளைக்கு நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க அந்த இடத்துல. வெற்றிவேல், ஓகே, இங்கதான். முப்பத்திருப்பல் முனைவேல் காக்க, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க, என் இளம் கழுத்தை இனியவேல் காக்க, மார்பை இரத்த வடிவேல் காக்க, சேரில முளைமார் திருவேல் காக்க, வடிவேல் இருத்தோல் வளம் பெற காக்க, பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க, அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க, பழுபதினாரும் பருவேல் காக்க, வெற்றிவேல் வயிற்றை விளங்கவேல் காக்க, சிற்றடை அழகுறச் செவ்வேல் காக்க, நானாம் கயிற்றை நல்வேல் காக்க, ஆண் குறி பெண் குறி இரண்டும் மயில்வேல் காக்க, பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க, வட்ட குதத்தை வல்வேல் காக்க, பனைத்துடை இரண்டும் பருவேல் காக்க. ஃப்ரம் ஹேட் டு தோ உங்க உடம்புல இத்தனை ஆர்கன்ஸ் இருக்குன்னு ஞாபகப்படுத்துறாரு. எந்த விஷயத்துக்கு நாம் முக்கியத்துவம் வைக்கிறோமோ அந்த விஷயம் வாழ்க்கையில் ஜெயிக்கும். இப்ப நீங்க ஒரு வியாபாரின்னு வச்சுங்களேன், நீங்க வியாபாரத்துல மட்டுமே முழுமையாக கான்சென்ட்ரேஷன் வச்சா வியாபாரம் ஜெயிக்கும். நீங்க பிள்ளைங்களை வளர்க்கறதெல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அதுல ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வச்சா ஜெயிப்பீங்க. அதே மாதிரி நம்மளுடைய உடலுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது தேவராயனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நம்ம மறந்துடுறோங்கிறதுக்காக அதுல ஒரு ஒரு ஆர்கனையா சொல்லி சொல்லி நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்கு, நான் பாதுகாக்கப்படுகிறேன் 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 பாதுகாக்கப்படுகிறேன், என் உடல் முழுவதில் இருக்கும் அத்தனை உறுப்புகளும் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துவது தான் பிசிக்கல் கான்சியஸ்னஸ் அஃபர்மேஷன். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் முத கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், கந்த சஷ்டி கவசத்தை நம்ம ஒன்று வாய் திறந்து பாடணும். அப்படி பாடும்போது இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படி இல்லைன்னா ரேடியோல கேட்கணும். கேட்கும் போதும் இதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். இதை விட்டுட்டு ரூம்ல முருகப்பெருமானுக்காக நம்ம சாமி பாட்டை போட்டுட்டு நம்ம கிச்சன்ல தோசை சுட்டுக்கிட்டு இருந்தா காலையில. இப்ப முருகனுக்கு நெத்தி நல்லா இருந்தா என்ன, இடுப்பு நல்லா இருந்தா என்ன, நமக்குள்ள அது நல்லா வேலை செய்யணும். முருகர் தான் நல்லா இருக்காரு. அப்ப இது நமக்காக கொடுக்கப்பட்ட பாடல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் பல நேரத்துல சொல்லியிருக்கேன், நீங்க உங்க வீட்டுல விளக்கு ஏத்துறீங்க இல்லையா, உங்க வீட்டுல விளக்கு ஏத்துறது ஏன் ஏத்துறீங்க? விளக்கு ஏத்தாட்டி மகாலட்சுமி கோச்சுக்குவாளேன்னு சொல்லிட்டு ஏத்துறீங்களா, விளக்கு ஏத்தி அந்த அம்மாவை என் வீட்டுக்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக ஏற்றுகிறீர்களா? யோசிங்க நீங்க உட்கார்ந்து. இப்ப நம்ம கோயிலுக்கு போறோமே, அம்மனுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கிறோம், காளியம்மனுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கிறோம். என்னுடைய குறைகளை தீர்த்து விடுன்னு சொல்லி புடவையை கொடுக்குறீங்களா, அந்த புடவை கட்ட எங்க அம்மா அழகா இருக்கும்டா பாக்குறதுக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்தியா? உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு பார்த்தா நீ வாங்குற, அது அம்மனுக்கு பிடிச்சிருக்கானா நீ பார்த்த? இந்த புடவை என் அம்மனுக்கு கட்டினால் அழகாக இருக்கும் நான் கொடுத்தேன். இன்னைக்கு அம்மனுக்கு மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துறோம், அம்மனுக்கு பொங்கல் கொடுக்குறோம். எப்ப ஊத்துறோம்? நல்லா இருக்கும் போது. அம்மனுக்கு பசிக்குது நான் கொடுத்தோம் இல்லையே. நம்ம வீட்டுல அம்மா போட்டிருக்குமா, முடிஞ்சு போயிடுச்சுனாக்கா நான் உனக்கு ஒரு கூழ் சுத்துறேன். அம்மா எனக்கு உடம்பெல்லாம் வெளியா இருக்கு, எல்லாம் கியோவ் ஆயிடுச்சுன்னா நான் உனக்கு ஒரு பொங்கல் வைக்கிறேன். அம்மா கூட பட்டர் ட்ரீட் தானே பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாடும் போது கூட நம்ம முருகனுக்கு போட்டு விட்டு பாடாட்டி முருகப்பெருமான் கொச்சுக்குவான் போல இருக்கேன்னு கேசட்டை போட்டு விட்டுட்டு நம்ம கிச்சன்ல இருந்தோம்னாக்கா என்ன வேலை இருக்கு? இது நமக்காக அல்லவா சொல்லப்பட்டது, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக அல்லவா சொல்லப்பட்டது. Sometimes this is what we call understanding consciously and getting things done. ஒரு பிரேயர் செய்யறது பெருசே இல்லைங்க, அந்த பிரேயரை நாம் எவ்வளவு உணர்ந்து அறிந்து ஆத்ம பூர்வமாக நாம் செய்து விட்டோம் என்பது தான் கேள்வி. அங்குத்தானே நம்மளோட பிரேயர்ஸ் ஏன் செஞ்சா கூட நடக்க மாட்டேதுன்னு சொல்றாங்க சில பேரு. அதே மாதிரி பாருங்க, அதுல ஒரு லைன் சொல்றாரு, முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க, பின்கை இரண்டும் பின்னவள் காக்க, நாவில் சரஸ்வதி நல் துணையாக. ஏன் முன்கைனா என்ன? இந்த முன்னுக்கு இருக்கிற கை கரெக்டா, பின் கைனா அது பின்னாடி இருக்கிறது. அதே மாதிரி பின்னவள் காக்கனா, பின்னவள் யாரு? மகாலட்சுமிக்கு இன்னொரு பெயர் பின்னவள். ஏன்னா இந்த ரெண்டு கையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? செல்வத்தை தேடுகிறோம், வெற்றியை நாடுகிறோம். இந்த இரண்டும் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு மகாலட்சுமிங்கிற அந்த செல்வம், அந்த பின்னவள் இருக்க வேண்டும், காக்க வேண்டும். அப்ப அந்த முருகரை அழைக்கும் அதே நேரத்தில் மகாலட்சுமியும் நமக்கு தேவை என்கிறார். முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க, பின்கை இரண்டும் பின்னவள் காக்க,
நாவில் சரஸ்வதி நல்துணையாக. ஏன் நம்ம நாக்குதான் கண்டதையும் பேசி மாட்டேங்குது. சோ அதுக்கு ஒரு துணை வேணுமா இல்லையா? நம்மலாம் வீட்டு உள்ளுக்கு வந்தோம்னா கேட்டை மூடிட்டு உடனே ஒரு பெட்லாக் போட்டுருவோம். ஏன்? திருட வந்துடக்கூடாது. வீட்டுக்கு அவ்வளவு ப்ரொடெக்ஷன். நாக்குக்கு அங்கெல்லாம் பெட்லாக் போட்டுட்டு எங்க போடணுமோ அங்க போடலையே நம்ம. இதெல்லாம் சும்மா ஜோக்காக சொல்றேன், சீரியஸா எடுத்துக்காதீங்க, யாரையும் புண்படுத்தல. அப்ப அந்த இடத்துல நம்ம பெட்லாக் போடணுமா இல்லையா? அதுதான் நாவில் சரஸ்வதி நல் துணையாக அவங்களை பார்க்க சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, அந்த இடத்துல சொல்றாரு, முப்பால் நாடியை முனைவேல் காக்க. முப்பால் நாடி, இந்த முப்பால் நாடிய நம்ம பிசிக்கலாவும் பார்க்கணும், ஸ்பிரிச்சுவலாவும் பார்க்கணும். முப்பால் என்றால் மூன்று, மூன்று நாடிகள். நம்ம உடம்புல மூன்று விதமான நாடிகள் இயங்குகிறது. கபம், வாயு, பித்தம். கபம், வாயு, பித்தம். வாயுனா காத்து, பித்தம்னா வெப்பம், கபம்னா தண்ணி. இத மூணும் யாருக்கு சரியா பேலன்ஸா இருக்கோ அவங்க சீக்கிரம் வராது. நம்ம உடம்புல எந்த நோய் வந்தாலும் இந்த மூணுல தான் பிரச்சனை. அதனால்தான் நாடி வைத்தியம் பார்த்தார்கள். அந்த நாடி, அங்க இருக்கக்கூடிய மூன்று நாடிகளை பார்த்தார்கள். அதை தொட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். நாடி உண்மையான சித்தர்களுக்கெல்லாம், சித்த மருத்துவத்தில் ஈடுபட்டவங்களுக்கு தெரியும் இப்ப உடம்புல என்ன பிரச்சனை. அப்ப அந்த முப்பால் நாடியை காக்க சொல்றாரு. இந்த மூன்று நாடிகளும் ஒழுங்காக வேலை செய்தால் உடம்பு சீரா இருக்கும், ரத்த ஓட சரியா இருக்கும். அதே நீங்க ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா, முப்பால் நாடினா இந்த மூன்று ஸ்பிரிச்சுவல் நாடிகள், இடநாடி, சுழுமுனை நாடி, பிங்கள நாடி. இதைத்தான் எனர்ஜி வேவ், எனர்ஜி சைக்கிள் அதுலதான் ஓடுது. எப்படி ரத்தம் வந்து இந்த மூன்று நரம்புகள்ல ஓடுதோ, வெயின்ஸ், கேபிலரிஸ் அண்ட் ஆர்டரிஸ்ல ஓடுதோ, அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்கிறது இடநாடி, சுழுமுனை நாடி, பிங்கள நாடியில ஓடுது. அது சரியா அடைப்பு இல்லாமல் ஓடினால் லைஃப் நல்லா இருக்கும், எல்லா சக்கரமும் சரியா வேலை செய்யும். அப்ப அந்த சுழுமுனை நாடித்தான் நேராக தண்டு போல் இருக்கும், முருகப்பெருமான் என்று கூறப்படுகிறது. அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இடநாடித்தான் தேவானையாக கருதப்படுகிறது. வலதில் இருக்கக்கூடியது வள்ளியாக கருதப்படுகிறது. அப்ப முருகப்பெருமான் எங்கு இருக்கின்றான்? அந்த 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 தண்டு சுஷ்மனா நாடி வழியாகத்தான் சக்கராக்களை கடந்து குண்டலினி அப்படிங்கிற சக்தி மேலே வந்து சேர வேண்டும், சரசாரத்தில் வர வேண்டும், சரசாரத்தில் இருந்து பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்ப அந்த மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியாக முருகன் தோன்றி தண்டாக மேலே வந்து பஞ்சமுக நாகமாக பிரிந்து அஜ்னியாவில் சேர்ந்து பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வது தான் வேலுடைய ஐதீகம். இதெல்லாம் நான் ரொம்ப டீப்பா போனேனாக்கா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, வேண்டாம், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குங்க. முருகப்பெருமான் என்பது எங்கே? நம்மளுடைய சுழுமுனை நாடி. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, நம்மள ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு கொண்டு போறாரு. எங்க நெகட்டிவிட்டியை பத்தி பேசுறாரு. நெகட்டிவ் ஃபார்சஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதில் இருந்து நீ பாதுகாக்கப்பட வேண்டும். அது எந்த இடத்துல சொல்லப்படுது? பில்லி சூனியம் பெரும் பகை அகல, வல்ல பூதம் வலாட்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும், கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சதரும் அடியினை கண்டால் அலறி கலங்கிட, இருசி காட்டேறி இத்துன்பச் சேனையும் எல்லினும் இருட்டினும் எதிர்ப்படும் மன்னரும் கன பூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுப்பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் விட்டா சண்டாளர்களும் எங்க போட்டேன், என் பெயர் சொல்லவும் இடி விழுந்து ஓடிட ஆனை அடியினில் அரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்போம் நகமும் மயிரும் நீன்முடி மண்டையும் பாவைகள். இதெல்லாம் என்ன தெரியுமா? பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை டெக்னிக்ஸும் பொருட்களும். இதில் இருந்தெல்லாம் என்னை காப்பாத்துவாயாக. அப்பனா முதல்ல உடம்ப பாதுகாக்க சொன்னாரு, அப்புறம் நம்ம மைண்ட பாதுகாக்க சொன்னாரு. பயத்துல இருந்து காக்க 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 என்னோட பயத்துல இருந்தெல்லாம் காக்கிடுது. அடுத்தது எக்ஸ்டர்னல் ஃபோர்சஸ், வெளியே இருந்து வரக்கூடிய தீய சக்திகளிடமிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக முருகா. அதுல சொல்லப்பட்ட அத்தனை விஷயம் தாக்க தாக்க, அது ஒரு ஒரு லெவல் ஆஃப் பேய் பிசாசு. பில்லி சூனியம் பெரும்பகை வெள்ள பூதம் வலாட்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா பிள்ளைகளை தின்னும் இது, அப்புறம் எல்லாம் அந்த பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும், இதெல்லாம் அந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். இது அத்தனையிலும் இருந்து என்னை காப்பாற்றி என்னை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது. அப்ப மெட்டாபிசிக்ஸ் ஆல்வேஸ் பிலீவ் இன் ஒன் திங், இன்டர்னல் ஃபோர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்.
உள் சக்தியும் இருக்கிறது, வெளி சக்தியும் இருக்கிறது நம்ம சொல்லுவோம். நல்ல சக்தியும் கெட்ட சக்தியும் ரெண்டும் அப்படிதான். இப்ப உள் சக்தினா என்ன? நம்ம பாசிட்டிவா திங்க் பண்றோம், பாசிட்டிவா பேசுறோம், நல்ல உள் சக்தி. வெளியிருந்து வரக்கூடிய சக்தி, நல்ல சக்தி எது? இப்ப 4 கிளாஸஸ்க்கு போறீங்க, 4 நல்ல விஷயம் சொல்றாங்க, 4 பேர் உங்களை வாழ்த்துறாங்க, இதெல்லாம் நல்ல சக்தி. அதே மாதிரி கெட்ட சக்தியும் இருக்கு. உள்ள இருந்து வரக்கூடிய சக்தி, நீங்களே கெட்டதா நினைக்கிறது, கெட்டதா பேசுறது, கெட்டதை யோசிக்கிறது, வெளியே இருந்து உங்களுக்கு அனுப்பக்கூடிய எக்ஸ்டர்னல் சக்திகள். இதில் அனைத்திலும் இருந்து என்னை காப்பாற்றுவாயாக. இத சொல்ல 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 கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக உணர்ந்து படித்து முருகன் மீது நம்பிக்கை கொள்பவன் எந்த பில்லி சூனியத்துக்கும் பயப்பட மாட்டான். நம்ம எல்லாம் யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து ஒரு லேமனை உருட்டி விட்டா போதும், குடும்பமே தலைகீழே ஆடுது. அப்புறம் என்னடாச்சு பண்ணி விட்டானுங்க நமக்கு. உண்மையிலேயே முருகனை விடவா ஒரு பிளாக் மேஜிக் வேலை செஞ்சிடும்? அந்த முருகன் காப்பு உனக்குள் இருக்கக்கூடிய தற்காப்பை ஏன் பயன்படுத்த மாட்டுகிறோம்? நமக்குள் ஒரு மிகப்பெரிய இறை சக்தி இருக்கிறது. நான் அதுக்காக எக்ஸ்டர்னல் சக்தி வேலை செய்யாதுன்னு சொல்லல, இருக்கு. ஆனா எடுத்தோன்னே ஏன் பயந்து போறோம்? இவங்க எல்லாம் எனக்கு யாரோ பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்களா, எனக்கு இதை பண்ணிட்டாங்களா, எனக்கு அதை பண்ணிட்டாங்களா? ஏன் அவ்வளவு பயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மிகப்பெரிய ஒரு வேல் நம்மோடு, ஞான வேலை நம்ம கூட இருக்கும் போது முருகப்பெருமான். வீட்டுல முருகர் படத்தை வச்சா மட்டும் பத்தாதுங்க, முழுமையாக நம்ப வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் வைத்த படம் எதற்கு? குறை சொல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க, தப்பா சொன்னா மன்னிச்சுக்குங்க. நம்பிக்கை இல்லாம கடவுளை வைக்கிறோம், அப்ப நம்பிக்கை முழுசா வைப்போமே, பின்னாடி போகுது இல்லையா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இடும்பனை அழித்த இனியவேல் முருகா. இடும்பனை என்ன பண்ணாரு? இடும்பர் ஆரம்பத்தில் அவருக்கு ஒரு விரோதி. அதான் நீங்க பழனிமலைக்கு போனா ஒரு பக்கம் வந்து பழனிமலை, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இடும்பர் மலை இருக்கும். ஆரம்பத்துல இடும்பருக்கும் முருகருக்கும் பெரிய சண்டையெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இடும்பர் அவருடைய தவறை உணர்ந்து விட்டார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்து அவருடைய பக்தனாக ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அப்போ மன்னிக்கும் மனப்பான்மையையும் அந்த இடத்தில் பாலதேவராயன் வலியுறுத்துகிறார். நம்மளை எதிர்க்கிறவங்க எல்லாரையும் போய் அழிக்க போறோமா? தேவையில்லை. எதிர்க்கிறார்கள் என்பது உண்மை. அதற்காக அவர்களை நாம் விரோதியாக பார்த்து வெறுக்க வேண்டுமா? நான் பல நேரத்துல சொல்லுவேன், நீங்க வாழ்க்கையில வாழ்றீங்கன்னா நிறைய பேர் உங்களை எதிர்ப்பாங்க. உங்களோட ஐடியாலஜிக்கு வேற மாற்று ஐடியாலஜி வச்சிருப்பாங்க, வேற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. அத்தனை பேர்களையும் நீங்கள் ஏன் வெறுக்க வேண்டும்? அவர்களுடைய சிந்தனையும் உங்களுடைய சிந்தனையும் ஒத்துப்போகவில்லை, அவ்வளவுதான். அதற்காக நீங்கள் ஏன் வெறுக்கிறீர்கள் அவர்களை? அவங்களுடைய ஐடியாலஜி பிடிக்கலன்னு சொல்லுங்க, வேணா ஒதுக்கிக்குங்க, ஆனால் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. முருகப்பெருமானை மன்னித்திருக்கிறாரே, சரி இருமுறை விடுங்க. சூரபத்மன் எவ்வளவு பெரிய அசுரன், உலகத்தையே வந்து மிகப்பெரிய ஆட்டத்திற்கு கொண்டு வந்தவன், அவனையே மன்னித்து கடைசியில மயிலாகவும் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி விட்டாரே. அப்ப கடவுளுக்கே இவ்வளவு பெரிய மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கும் போது நம்ம எல்லாம் மன்னிக்கிறதுக்கு ஏங்க இவ்வளவு யோசிக்கிறோம்? அதைத்தான் கந்த சஷ்டி கவசம் உணர்த்துகிறது. சும்மா கந்த சஷ்டி கவசம் படிச்சு 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 ஆனா யாரையும் மன்னிக்க மாட்டேன், மறக்க மாட்டேன்னு சொன்னாக்க அப்ப எப்படி நம்ம மைண்ட் பியூரிஃபை ஆக்குறது? இல்லையா? அதே மாதிரி பாருங்க, the power of blessing பத்தி பேசுறாரு. blessing is very important. வாழ்த்துவதும் முக்கியம், வாழ்த்து பெறுவதும் முக்கியம் எல்லா இடத்துலயும். அதுல பாருங்க எங்க வாழ்த்துறாரு? வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க, வாழ்க வாழ்க வடிவேல் வாழ்க, வாழ்க வாழ்க மலைகுரு வாழ்க, வாழ்க வாழ்க மலைக்குற மகளுடன், வாழ்க வாழ்க வாரணத்துவசன், வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க, எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும், பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன். இப்ப எதுக்கு இந்த வாழ்த்தை பத்தி பேசுறோம்? ஒரு விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு வாழ்த்தி கொண்டே இருக்கிறோமோ அந்த வாழ்த்து பன்மடங்காக நம்மை வந்து சேரும். அதுதான் யாரையாவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்க, சிறப்பா இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்க சார், எல்லாம் நல்லா நடக்குது, நீ 7 மடங்கு நன்றாக இருக்க போகிறாய். அதுதான் பாருங்க, பெரிய பெரிய ஞானிகள்லாம் வாழ்த்துறதுலயே இருப்பாங்க, எல்லாரையும் வாழ்த்துங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஏன்? அது உனக்கு பன்மடங்காக வந்து சேர்ந்து விடும். அப்ப இந்த இடத்துல பாலதேவராயன் பாடும்போது என்ன சொல்லியிருக்காரு? முருகப்பெருமானையே வாழ்த்துவது போல் பாடியிருக்கிறார். இப்ப நம்ம எல்லாம் கேட்போம், கடவுளை வாழ்த்துற தகுதி நமக்கு இருக்கா? எல்லோரையும் வாழ்த்துவோம். வாழ்த்துக்கு என்ன பஞ்சமா? வாழ்த்துக்கு என்ன பஞ்சமா? என்ன வாழ்த்துவோம். அப்படி வாழ்க வாழ்க பண்ணும்போது நீயும் வாழ்க வாழ்க என்று எங்கோ ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது.
ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் யாரை ஏசுகிறோமோ நாம் இயேசு வாங்குவதற்கு தயாராகிவிட்டோம். எங்கேயோ ஏச போறான் எவனும் நம்மள. நீ யாரை வாழ்த்துகிறாயோ நீ எங்கோ வாழ்த்து வாங்குவதற்கும் தயாராகிவிட்டாய். சிம்பிள், சிம்பிளான லாஜிக் தாங்க இந்த உலகம். அதைத்தான் அவர் அழகா காட்டுறாரு. வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க வாழ்க. கம்ப்ளீஷன்ல எப்படி முடிக்கிறாரு பாருங்க. முதல்ல கேட்கறதால முருகப்பெருமான பாடணும், அவரை பத்தி டிஃபைன் பண்ணி பாடியாச்சு. நடுவுல உடம்ப காப்பாத்த சொன்னோம், அப்புறம் மனசை காப்பாத்த சொன்னோம், அப்புறம் பில்லி சுனியத்துல இருந்தெல்லாம் காப்பாத்த சொன்னோம். எல்லாம் முடிச்சிட்டு தேங்க்யூ, நீயும் கிரேட் மேன். இப்ப நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு போறீங்களே, இப்ப கல்யாணத்துக்கு நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம்னு வச்சுங்க. சில பேர் வீட்டுல போய் பத்திரிக்கை வைப்போம், படம் பார்க்கலாம் வச்சு வைப்போம். சில பேருக்கு போஸ்ட்ல அனுப்புறோம். இப்ப வாட்ஸ்அப்லயும் வருது, பாவம். சரி, வரட்டும். கல்யாணம் நடக்குது, எல்லாரும் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க. எத்தனை பேர் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 நாள் கழிச்சு வந்தவங்க அத்தனை பேருக்கும் ஃபோன் பண்ணி நன்றிங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கோம்? சொல்லவே மாட்டோம், நமக்கு அதெல்லாம் தோணாது. எத்தனை பேர் ஃபோன் பண்ணி சொல்றோம், ஐயா நான் வீடு வரைக்கும் வந்தேன், என் மரியாதையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து விட்டீர்கள் ஐயா, நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். நமக்கு தான் காரியம் முடிஞ்சிருச்சு. சிறப்பா இருக்கு இல்லையா? நம்ம செய்யற பல தவறுகளை வாழ்க்கையில் செய்து விட்டு அடுத்தவன் வீட்டுல இந்த தப்பு நடக்குது, இவன் வாழ்க்கையில இவ்வளவு தப்பு நடக்குது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம செய்யறதே சரியில்லாம தான் இருக்கு. அப்ப ஏன் அந்த தேங்க்யூ சொல்லாம வாழ்த்த மாட்டோம்? ஐயா ரொம்ப நன்றி ஐயா, என் பிள்ளைங்களை வாழ்த்திட்டு போனீங்க ஐயா, நன்றி ஐயா, நல்லா இருக்காங்க ஐயா, சிறப்பா இருக்காங்க ஐயா. யாரும் ஒருத்தவங்க நன்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க, கலப்பு சொல்றாங்களே என்ன? சரி, ஓகே. யோசிச்சு பாருங்களேன், வாழ்க. அதே மாதிரி கடைசியில் என்ன சொல்றாரு? ஹியூமிலிட்டி அண்ட் கான்பிடன்ஸ். எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், பெற்றவன் உன் கடன், நீ என்ன மன்னிக்கணும். நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் எல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். உன்னோட அப்பா நீதான்ப்பா, என்னோட அப்பா, நீ தான் பொறுத்துக்கணும். என்ன பண்றது, வேற வழி இல்ல. மன்னிச்சுடு, என்ன காப்பாத்தி எனக்கு நல்ல வழியை காட்டு. கான்பிடன்ஸ் கிரியேட் பண்றாரு பாலதேவராயன். தட்ஸ் பிகாஸ் யூ மேக் அ மிஸ்டேக், தட் டசன்ட் மீன் இட்ஸ் தி எண்ட் ஆஃப் யுவர் வேர்ல்ட். நான் தப்பு பண்ணிட்டேங்கிறது வாழ்க்கை முழுக்க சாவு போறியா? தேவையில்லை. முருகப்பெருமான் மன்னிப்பான். அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அப்பாட சொல்லு, அப்பா நீ தான்ப்பா என்ன மன்னிச்சு திரும்பி ஏத்துக்கணும், நீ மன்னிக்காம ஏன்பா வதைக்க போறேன் இப்ப என்ன? அந்த உரிமை பாண்டிங்க கிரியேட் பண்றாரு பாத்தீங்களா? இதெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. அதே மாதிரி நான் சொன்னேன், காலையில் மாலையில் கருத்துடன் ஆளும் ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 உருக்கொண்டு ஓதியே செபித்து உகந்து நீரு அணிய அட்டத்திக்கோள் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்மர் சேர்ந்தங்கு அருள்வர் மற்றவர் எல்லாம் வந்து வணங்குவர். இப்படி 36 தடவை யார் இதை ஜபிக்கிறார்களோ அவர்களை திசை மன்னர் என்மர், 8 திசையில இருக்கிற மன்னர்களும் வணங்குவார்களாம், மற்றவர்கள் எல்லோரும் பாராட்டுவார்களாம். அப்படி ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை இந்த கந்தசஷ்டி கவசம் கொடுக்குமா. 36 உருக்கொண்டு. ஏன் 36? சப்கான்சியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங். ஒரு விஷயத்தை திரும்ப 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 செய்வதால் அது உனக்கு மிகப்பெரிய ஆழ்மன சக்தியை ஏற்படுத்துது. இப்ப இஸ்லாமிய மதத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறார்கள். நபிகள் சொல்லியிருக்காங்க. ஏன் 5 வேளை தொழுக வேண்டும்? 4 வாட்டி தொழுகுனா எல்லாம் கோச்சுக்கு வர இல்ல. எவ்ரி இன்டர்வல் ஆஃப் 2-3 hours நீ இறைவனை பற்றி நினைக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய வாசகங்களை நீ குரானை படிக்கும் போது அதில் நல்ல விஷயங்கள், கருத்துக்கள் உன் மண்டையில் ஏறுகிறது. அதை கான்ஸ்டன்டா ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே வா. எவ்ரிடே ஒரு நாளைக்கு 5 வாட்டியாவது ரிமைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல சொல்ல வாழ்க்கை முழுக்க அதை உண்மையா செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க முழுக்க முழுக்க அந்த இஸ்லாமிய கான்சியஸ்னஸ் உள்ளுக்கு போய் தர்மத்தை கடைபிடிக்க பாடுபடுவார்கள். அதே மாதிரி ஹிந்துவிசம்ல இப்படிதான் செய்யணும்னு சொல்லல. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? காலையில விளக்கேத்துங்க, கொஞ்சம் நல்ல விஷயங்களை பேசுங்க, மாலையிலையும் விளக்கேத்தி மகாலட்சுமியை வீட்டுக்கு வர சொல்லுங்க, அப்படி எல்லாம் சொன்னாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னாங்க. நம்மளால முடிஞ்சதை அவங்க சொல்லியிருக்காங்க. அதைத்தான் அவர் இங்க அழகா சொல்லியிருக்காரு. காலையில் மாலையில் யார் இதை பாடுறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்றாரு. அதே மாதிரி கடைசியில ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து அனுப்புறாரு. என்ன சொல்றாரு? நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். நவக்கோள்னா 9 கோள்கள், நவகிரகங்கள். எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர். ஈரட்டாய் வாழ்வர்னா என்ன? 8. ஈருனா 2, கரெக்டா? 8னா டைம்ஸ் 2. அப்ப என்ன வருது? 2 × 2
16 அப்படிங்கிறது வருது. கரெக்டா? ஈரெட்டுனா என்ன? அதுதான் 16 வித செல்வங்கள். அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணத்துல 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. இதெல்லாம் அந்த காலத்து தாத்தாக்கள் எல்லாம் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல 16 பட்டு போட்டுச்சு இல்லையா? அவங்க அந்த 16 சொல்லல. 16 வித செல்வங்கள் அப்படின்னா 16 விதமான வெல்த். என்ன அது? நம்பர் 1 ஹெல்த். ஹெல்த் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். நம்பர் 2 கல்வி செல்வம், எடுகேஷன். நம்பர் 3 உணவு, சாப்பாடு. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அன்ன ஆகாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் வாழ வேண்டும். நம்பர் 4 வருமானம், சொத்து, பணம் சேர்த்தல். நம்பர் 5 அழகு, புற அழகு, அக அழகு. வெளியவும் பார்க்க அழகா இருக்கணும், மனசும் அழகா இருக்கணும். 6 புகழ், புகழ் செல்வம். 7 இளமையாக இருக்க வேண்டும். இளமையாக இருக்கிறதுனா உடனே மேக்கப் போட்டு டிக்டாக்ல போறது இல்ல. இளமை என்றால் சிந்தனை இளமையாக இருக்க வேண்டும் மனிதர்களுக்கு. இன்டெலிஜென்ஸ், அறிவோடு வாழ்வுதல். குழந்தை செல்வம், 9வது குழந்தை செல்வம், மழலை செல்வம்ங்கிறோம் இல்லையா? 10வது பலம், உடல் பலம், மனபலம். 11 நீண்ட ஆயுள். 12 வாழ்க்கையில் வெற்றி, வெற்றி செல்வம். 13 பாசிட்டிவ் பிரைட், தன்மானத்தோடு வாழ்தல். 14 நல்ல விதிமுறைகளை சந்தித்தல். நல்ல விதிமுறை, நல்ல மனிதர்களை, நல்ல விதியை எதிர்நோக்கி போகுதல். 15 கரேஜ், வீரமும் தைரியமும் இருக்க வேண்டும் மனிதனுக்கு. 16 வாழ்க்கை நல்ல அனுபவத்தை பெறுவது. இதுதான் 16 வித செல்வங்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாயாக அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதைத்தான் இவர் என்ன சொல்றாரு? கந்த சஷ்டி கவசத்தை பாடுவோர் நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர். எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர். எல்லா நாளும் 16 செல்வங்களையும் பெற்று நாம் வாழ்வோமாம். இதுதான் கந்த சஷ்டி கவசத்தை இப்படியும் பார்க்கலாம் அப்படிங்கிறதான பகுப்பு. அடுத்த வாட்டி இந்த கந்த சஷ்டி கவசத்தை நான் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நான் சொல்லல. ஆனால் என்னுடைய நோக்கம் என்னவென்றால், கந்த சஷ்டி கவசத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அடுத்த முறை கந்த சஷ்டி கவசத்தை நீங்க பிளே பண்ணும்போது அதை பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வேறு விதமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமானிடம் இவ்வளவு இருக்கிறதா அப்படின்னு கத்துக்கணும். மலையில் இருப்பவன் முருகன் இல்லையா? மலையில் இருப்பவன் முருகன், கிரிநாயகன். அவன் மலையில் வசிப்பவன். அவனிடம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அதை எப்படி அதாவது ஒரு விஷயம், நீங்க எந்த சாமியை கும்பிட்டாலும் எந்த பூஜைகள் செய்தாலும் தயவு செய்து சொல்றேன், அதை அந்த சாமிக்காக செய்யாதீங்க. அந்த சாமி எல்லா பூஜையும் பார்த்திருக்கு. அந்த பூஜையின் வழி உங்கள் ஆத்மா என்ன வளர்ச்சி அடைகிறதுன்னு பாருங்க. இப்ப சில நேரத்துல நான் சொல்லுவேன், நான் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போகும்போது சில பேர் என் கூட வந்திருக்காங்க. என்கிட்ட கேட்பாங்க, சார் எவ்வளவு நேரம் சார் அந்த கியூல நிக்கிறதுன்னு கேட்பாங்க. நீ வாழ்க்கையில யார் யார் எங்கெங்கெல்லாம் நிக்க வச்சு அவ்வளவு நேரம் நிக்க போற, கவலைப்படாது. அவ்வளவுதான் நடக்கும். வேற என்ன நடக்க போகுது? அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு போறோம், கியூல நிக்கிறோம், யாரோ நம்ம இடிச்சுக்கிட்டு முன்னுக்கு போவோம். அதை பார்த்து நமக்கு ஒரு கோவம் வரும். நான் வீட்டுல சொல்பேன், வீட்டை விட்டு கிளம்பும் போது என்ன சொன்னேன்? சிவபெருமானே, நான் கோயிலுக்கு வரேன், தயவு செய்து என் கூடயே இருன்னு நீ தானே கேட்டு வந்திருப்ப. கூட வந்து பக்கத்துல இடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ உனக்கு கோவம் வருது. இடிச்சது சிவபெருமானே உனக்கு புரியலன்னா நீ திருவண்ணாமலை வரைக்கும் போய் கியூல நின்று என்ன பண்ண போற? அப்ப கோயிலுக்கு போனா இடிக்கத்தான் செய்வார்கள், தரை சுடத்தான் செய்யும், வெயில் அடிக்கத்தான் போகிறது, கூட்டத்துல கண்ணாமுன்னன் இருக்கத்தான் போகுது. அதையெல்லாம் கடந்து பார்ப்பது தானே அந்த பரஞ்சோதி. அந்த பொறுமையே உனக்கு இல்லை என்றால் நீ திருப்பதிக்கு போனால் என்ன, திருவண்ணாமலைக்கு போனால் என்ன, எங்கு சென்றால் அவனை பார்த்து விடுவாய். அதே மாதிரி தான் இந்த கந்த சஷ்டி கவசம். இத தயவு செய்து படிங்க. சரியா? நான் ஒரு சில விஷயங்கள் முடிச்சிடுறேன், தயவு செய்து கிளம்பிடாதீங்க. இன்னைக்கு நம்மளுடைய இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்தவர் டிவைன் சக்தி உரிமையாளர், என்னுடைய நண்பரும் கூட. அவரு டிவைன் சக்தி அப்படின்னு சொல்லி அவரு சென்னையில வந்து ஒரு நிறுவனம் நடத்துறாரு ஆன்லைன்ல. அதுல என்னன்னா, அவர் வந்து உண்மையான உத்தராட்சம்,
இந்த ஜேம் ஸ்டோன்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இது எல்லாத்தையும் அவர் வியாபாரம் செய்கிறார் நியாயமான விலையில். நீங்க தாராளமா, அவர் இங்க இருக்காரு, நம்ம கூட தான் இருக்காரு, தாராளமாக சப்போர்ட் பண்ணலாம். அந்த லிங்க் நான் அனுப்புறேன் உங்களுக்கு. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, ஒன்றும் இல்லை. வேணா அந்த இன்டர்நெட் சும்மா பாருங்களேன், என்னதான் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதை நீங்க பாருங்க, அந்த லிங்கை நான் வந்து அனுப்புறேன். போஸ்ட் நீங்க அதை டைப் பண்ண முடியுமா? போஸ்ட் இங்க இருக்கீங்க இல்லையா, www.divineshakti.com மட்டும் டைப் பண்ணுங்க. வேண்டியவர்கள் பார்த்துக் கொள்ளலாம். சரியா, அதை போய் பாருங்க. அவருக்கு மிகப்பெரிய நன்றி, அவருடைய ஆதரவு, அவருடைய ஐடியா இது. அதன் வழியாக அவர் இன்னைக்கு நம்ம செய்ய சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வந்து இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீ கிடையாது. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், எதுவுமே இந்த உலகத்துல ஃப்ரீ இல்லை. எதெல்லாம் நம்ம ஃப்ரீயா எடுக்க போறோமோ எங்கேயோ ஒரு நாளைக்கு கடன்காரனா மாற போறோம். சில பேர் கேட்கறாங்க இல்லையா, நான் சார் இந்த ஜென்மம் முழுக்க எனக்கு ஒரே கடனா இருக்கு, எப்ப பார்த்தாலும் கடன் பிரச்சனை. நீ போன ஜென்மத்துல என்னென்ன இலவசமா எடுத்துட்டு வந்தியோ திரும்பி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அதனால என்ன பண்ணுங்கன்னா, இப்ப நீங்க எல்லாம் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு ஒரு பேமெண்ட்டும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நன்றி. யாராவது எங்கேயாவது, நீங்க எங்க இருக்கீங்களோ, சிங்கப்பூர்ல இருக்கீங்களோ, இந்தியால இருக்கீங்களோ, மலேசியால இருக்கீங்களோ, எங்க இருந்தாலும் உங்க வீட்டுக்கிட்ட யாராவது ஒரு பெரியவருக்கோ வயதானவருக்கோ உங்களால முடிஞ்ச ஒரே ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடுனா பெரிய தடபுடலா விருந்து வைக்க சொல்லல. ஒரு மீகோரிங், ஒரு பராட்டா, ஒரு முருத்தப்பா, ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க. அவங்க பாவம் யாரோ ஒருத்தவங்க சாப்பிட்டு போறாங்க. ஏன்னா எனக்கு இவ்வளவு பெரிய தகவலை முருகப்பெருமான் பாலதேவராயன் நமக்கு கொடுத்திருக்காரு. நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறதுல ஒன்றும் ஆயிடாது, வாங்கி கொடுப்போமே. இப்ப இங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட 150 பேர் சைன் அப் பண்ணியிருந்தாங்க. 150 பேருக்கு இப்ப கிளாஸ் நடந்திருக்கு. யாரோ 150 பேருக்கு உணவு கிடைத்து விட்டு போகட்டுமே. அதுதானே நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள். எல்லாத்துக்குமே பேமெண்ட் கேட்க முடியாது, அதுக்காக எல்லாத்தையுமே ஃப்ரீயாவும் கொடுக்க முடியாது. ஆனா கொடுக்குற நேரத்துல கொடுத்துட்டு உலகத்துக்கு ஏதாவது நாம் செய்து விடலாம். சோ உங்களால முடிஞ்சா ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, யாராவது ஒரு பெரியவங்க வயசானவங்க உங்க கண்ணுக்கு பட்டாங்கன்னா அவர்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுங்க. அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, உங்களை வாழ்த்துவாங்க, உங்க குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க. சரிங்களா? சோ அந்த லிங்க் இங்க நான் அனுப்புறேன், அது மட்டும் நீங்க முடிஞ்சா அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அந்த லிங்க் அனுப்பியிருக்கேன், முடிஞ்சா அப்புறம் மேல சும்மா பாருங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும், தட் பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் அஸ் அப்படின்னு. சரியா? ஸோ இதுதான் இன்றைய டாபிக். நான் இந்த மாதிரி ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஏதாவது டாபிக்ஸ் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, கலந்துக்குங்க. என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ வாண்ட் டு கனெக்ட் வித் மீ இன் ஃபேஸ்புக், என்னோட பேர் தான் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி. ஸோ பேசிக்கா நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னாக்கா ரவி வேலு ஆர்விஎஸ்னு வரும். ஸோ அதையும் இங்க டைப் பண்ணிடுறேன், RAVEE VELLU ஸ்பேசிங் RVS. ஓகே, அதே மாதிரி டிக்டாக்லயும் இருக்கு. டிக்டாக்ல நிறைய வீடியோஸ் நாங்க போடுவேன், மோட்டிவேஷனல் வீடியோஸ் நிறைய போடுவேன். ஸோ அந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னாக்கா டிக்டாக்ல போய் என் பேரை டைப் பண்ணி பாருங்க, டாக்டர் ரவி வேலு எஸ்னு போடுங்க, அங்க இருக்கும், நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அங்க இருந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் தானா கிடைக்கும். அவ்வளவுதான். ஏதோ இந்த வாழ்க்கையில வந்து சில நேரத்தில் சில மனிதர்களுக்கு நாம் எதையாவது செய்து விட்டு போகலாம். அதே மாதிரி இப்ப அப்புறமேல வந்து அந்த ஃபேஸ்புக்ல நான் இந்த இந்த இன்னையோடைய செஷனை பத்தி போடுவேன், இந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யுங்க, முடிஞ்சா அங்க நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் போடுறது எதுக்குனாக்கா, அதை பார்த்து நாளைக்கு இன்னும் 4 பேர் வருவாங்க, நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்குவோமே. சோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம், இந்த கமெண்ட்ஸை போட்டு, மக்கள் கமெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க, போஸ்ட்டை விட நீங்க கமெண்ட்ஸ் தான் எல்லாரும் அதிகமா படிக்கிறாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸை நீங்க போட்டீங்கன்னா இட் மோட்டிவேட்ஸ் அதர் பீப்புள் டு அட்டெண்ட் குட் கிளாஸஸ். நான் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு மலேசியால தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆன்லைன் செஷன், 5:45க்கு ஆரம்பித்தது. அதை முடிச்சுட்டு தான் நான் இங்க வந்தேன். அங்கேயும் வந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இந்த மாதிரி நிறைய கருத்தரங்குகள் இப்ப எல்லாம் நடத்துறாங்க. தயவு செய்து கலந்துக்குங்க, டைம் இருந்தா போய் கலந்துக்குங்க. நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்வேன், சில நேரத்துல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு தகவல் எங்கோ ஒரு சென்டென்ஸ்ல எங்கேயோ கிடைக்கும், அது வாழ்க்கையை அப்படியே மாத்திரும். அது எங்க கிடைக்கும் எப்ப கிடைக்கும்னு தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஓப்பன் மைண்டோட பல விஷயங்களை கலந்துக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் யார் வழியாகவோ உங்களுக்கு அந்த மெசேஜை கொடுத்துட்டு போயிடுவாங்க. We all need just one message to change our life. சோ இதை நான் முதல்ல இப்பயும் சொல்றதுதான், சரியான
ஒரு சரியான நேரத்துல சரியான இடத்துல ஒரு சரியான நபர் ஒரு சரியான விஷயத்தை உங்ககிட்ட சொன்னார்னா அந்த கணம் உங்கள் வாழ்க்கை மாறும். ஆனா அந்த சரியான இடத்துல சரியான நபர் சரியான விஷயத்த சொல்லணும்னா உங்களுடைய கர்மா சரியா இருக்கணும். அப்ப நம்ம நல்ல விஷயங்களை செய்ய செய்ய பிரபஞ்சம் தானாகவே நமக்கு ஆட்களை அனுப்பி கொண்டே இருக்கும். சரியா? ஒரு சின்ன பிரேயர்ஸோட நம்ம இதை முடிச்சிருவோம். அதோட we will see bye. அதுக்கப்புறம் மறந்துடாதீங்க, Facebookல நீங்க போடுங்க. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், நம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், நம் குருமார்களுடைய ஆசீர்வாதம், இஷ்ட தேவதைகளின் ஆசீர்வாதம், எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் என்றென்றும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அன்ன ஆகாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கை முழுவதும் நல்ல வழிகாட்டிகளை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். நல்ல சிந்தனையை மட்டுமே எம்பெருமான் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். இந்த பிறவியில் நம் உடலும் நம் சிந்தனையும் நம் ஆத்மாவும் நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறது. அதனால் இந்த பிரபஞ்சம் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். ஓம் சரவண பவனே போற்றி. குட் நைட். மீண்டும் சந்திப்போம் வாய்ப்பு கிடைத்தால்.